விச் இஸ் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த சாப்டர் ரொம்ப 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 முக்கியம். இதுக்கு நடுவுல நிறைய செக்ஷன்ஸ் விட்டுட்டீங்களே மேம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நான் எதெல்லாம் ப்ரையாரிட்டியோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சிடுறேன். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம டெஃபினிஷன் கிளாஸ் கண்டிப்பா எம்சிக்யூ வரும், அதனால அதை எடுத்திருக்கு. அடுத்து ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் பிரைவேட் டிஃபென்ஸோட சேர்த்து கண்டிப்பா எம்சிக்யூ வரும், அந்த ஏரியா. அடுத்து அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப முக்கியமான சாப்டர். இது தெரியாம ஜட்ஜே ஆக முடியாது. எம்சிக்யூவும் நிறைய வரும், கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் இந்த ஏரியால இருந்து வந்தே தீரும். சோ இதெல்லாம் நான் எடுத்து ஃபர்ஸ்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதை எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அதுக்குள்ளேயும் மத்த எது பெரிஃபரல் ஏரியா அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து முடிச்சிடலாம். அதுக்காக தான் மெயினா இந்த சாப்டர் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில நிறைய அஃபென்சஸ் இருக்கு. தெஃப்ட், எக்ஸ்டார்ஷனு, ராபரி, டெக்காய்டி, கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, சீட்டிங், மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. ஆனா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்னு கிளாஸ்க்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஜஸ்ட் செக்ஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டாஸ்கே என்னன்னா, இதோட இன்கிரீடியன்ஸ் படிக்கிறதோ இதோட கான்செப்ட புரிஞ்சுக்கிறதோ கஷ்டம் கிடையாது. செக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிறோம் பாருங்க, அதுவும் பிஎன்எஸ் ஓட ஞாபகம் வச்சுக்கிறோம் பாருங்க, அதுதான் டாஸ்க். சோ நான் நேத்து முடிச்சிருந்த செக்ஷன் வரைக்கும் நீங்க 2 செக்ஷன் 2 ஆக்டிவ் முடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸோட சேர்த்து பார்க்கும்போது கஷ்டமா தெரியாது. சோ அடுத்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு அப்புறம் சாட்டர்டே சண்டே கிளாஸ்க்கு அப்புறம் மண்டே டியூஸ்டே ஹாலிடேன்னு நினைப்பீங்க, அது ஹாலிடே கிடையாது. இப்ப எடுத்திருக்கோம் பாத்தீங்களா, இது மொத்தமா தரோ பண்ணணும். அதுக்கான டைம் ஏரியா தான் அது. நான் தினமும் கிளாஸ் வச்சேன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு எப்ப டைம் இருக்கும், அதுக்கான இடம் தான் அது. கோர்ட்டையும் விசிட் பண்ணிட்டு தரோவாவும் வச்சிருக்கணும். ஓகே, சோ we will go to offense against property. ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ் அப்படின்னு யோசிச்சாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது 378 தெஃப்ட். இனிமேல் 378 ஞாபகம் வரக்கூடாது, 303 தான் ஞாபகம் வரணும். 303 clause 1 defines theft. தெஃப்ட்னா என்னது உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா சொல்லுங்க. ஒருத்தவங்களோட பர்மிஷன் வித்தவுட் நாலேஜ் இல்லாம ஒரு பொருளை நவுத்துறதே திருட்டு தான். கன்சென்ட் ஓகே, இல்லாம வித்அவுட் எடுக்கிறது நாலேஜ், மேம். வித்அவுட் வித்வுட் நாலேஜ். அப்ப கன்சென்ட். நந்தினி இன்டென்ஷன் ஒரு இருக்கணும். நிமிஷம். ஐயோ மேம், நந்தினி கன்சென்ட் சாரி மேம். நந்தினி, ஏன்னா நீங்க நல்லா படிக்கிற பிள்ளை, இன்டர்வியூக்கு போவீங்க, அப்ப யோசிச்சு பதில் சொல்லணும், அதனால. ஓகே, வெரி குட். அப்புறம் வேற அஃபென்ஸ் அவங்க அகைன்ஸ்ட் சொன்னாங்க பொசெஷன். மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பொசெஷன். சூப்பர், யார் அத சொன்னது? அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பொசெஷன். ராதிகா மேம். சூப்பர் ராதிகா. வாட் யூ மீன் பை தட்? எக்ஸ்பிளைன் தட். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம், தெஃப்ட்ங்கிறது ஓனர்ஷிப்க்கு அகைன்ஸ்டான அஃபென்ஸ் கிடையாது, பொசெஷனுக்கு அகைன்ஸ்டான தெஃப்ட் அஃபென்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்படிதான் இன்டர்வியூ போகும். ஓகேங்களா, இப்படிதான் இன்டர்வியூ போகும். இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாங்கன்னா ராதிகா இஸ் ரெடி ஃபார் இன்டர்வியூ. மேம் உங்க லேப்டாப் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கீங்க. லேப்டாப்ப கொடுத்து போயிட்டா. ஓ, எக்ஸாம்பிள் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க உங்க லேப்டாப்ப பிரேக்ல என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கீங்க, நான் அதை கையில வச்சிருக்கேன். நோட்ஸ் வந்துட்டு நேத்து எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எனக்கு தெரியாம அது எடுக்கிறாங்க, அது தெஃப்ட் கிடையாது. நோட்ஸ் எடுக்க தானே போறாங்க அவங்க. இல்ல மேம், அது அப்படியே எடுத்துட்டு போறேன். எடுக்கல. அத வந்து மாலதி மேமோட இந்த லேப்டாப் ஒரு கோல்ட் ரிங் மேம், ஒரு கோல்ட் ரிங் வேண்டாம் வேண்டாம், இது வேற எங்கெங்கயோ போகுது, அதனால வேண்டாம். நம்ம வந்து பர்சன் கன்சென்ட் இல்லாம டிஸ்ஆனஸ்டா ஒரு ராங்ஃபுல் கெயினால எடுக்கிறது வந்து தெஃப்ட். ஓகே, சோ அங்கங்க இன்கிரீடியன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, பட் பெர்ஃபெக்ட் இன்கிரீடியன்ஸ் இப்ப பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் தெஃப்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலே எந்த ஒரு அஃபென்ஸ்க்கும் மென்ஸ்ரியா வேணும், ஆக்டஸ் ரியஸ் வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு பிரெயின் வேணும், ஒரு இல் இன்டென்ஷன் வேணும். எல்லா அஃபென்ஸ்லயும் பாருங்க, ஐபிசி பிஎன்எஸ்ல மேக்சிமம் அந்த இன்டென்ஷன் பார்ட் இருக்கும். அந்த இன்கிரீடியன்ட் நம்ம விடக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கொடுக்கும் போது இது எப்படி எந்த ஒரு ஆக்ஷனை வச்சு எந்த ஒரு எவிடன்ஸை வச்சு நீங்க மென்ஸ்ரியா கொண்டு வரீங்கன்னு எழுதணும் அங்க. ஓகே, சோ தெஃப்ட்க்கு தேவையான மென்ஸ்ரியான்ற வார்த்தை ஐபிசில எங்கேயாவது கொடுத்துருக்காங்க, பிஎன்எஸ்ல எங்கேயாவது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அத வேற வேற வார்த்தைகளா கொடுத்திருப்பாங்க.
சோ தெஃப்டுக்கான வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன். டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட் வேணும். டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன்னா என்னது அப்படின்னா செக்ஷன் 24 ஆஃப் ஐபிசில டிஃபைன் பண்ணிருப்பாங்க. டிஸ்ஆனஸ்டினா என்னது அப்படின்னு. சோ டிஸ்ஆனஸ்டினா கிரியேட்டிங் சம் ராங்ஃபுல் கெயின் ஆர் ராங்ஃபுல் லாஸ். இது என்ன ராங்ஃபுல் கெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீகலி உங்களுக்கு அந்த கெயின் வந்திருக்க கூடாது. இன்னொருத்தரோட போனு நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க, இன்னொருத்தரோட 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டீங்க, அந்த 50,000 ரூபாய் நமக்கு கெயின் தான். இது ஒரு பிசினஸா எடுத்துட்டு வர்றது? இது ராங்கா உங்களுக்கு வந்திருக்கு, இல்லீகலா லா படி பார்த்தா உங்களுக்கு அந்த கெயின் வந்திருக்க கூடாது. சோ அகேன்ஸ்ட் லா படி உங்களுக்கு ஒரு கெயின் வராத ஒரு கெயின் உங்க கையில வந்துருச்சுன்னா அது என்ன கெயின்? ராங்ஃபுல் கெயின். இப்ப 50,000 ரூபாய் அவரோட பணம் எடுத்து வந்துட்டீங்கல்ல, அவருக்கு நடந்த லாஸ் வந்து லாஃபுல் லாஸா? சட்ட ரீதியா இல்ல லீகலா பார்க்கும்போது அவருக்கு நடக்கக்கூடிய லாஸ் வந்து ஒரு லீகலான லாஸான்னு பாத்தீங்கன்னா இல்லீகல் லாஸ். சோ லீகலி அவருக்கு லாஸ் அக்கர் ஆகக்கூடாது, ஆனா லாஸ் அக்கர் ஆயிருக்கு. அப்படின்னும் போது அவர் எதுல போய் நிக்கிறாரு? ராங்ஃபுல் லாஸ்ல போய் நிக்கிறாரு. இதுதான் அங்க கொடுத்திருக்க டெஃபினிஷன். செக்ஷன் 23ல உங்களுக்கு டெஃபினிஷன் இருக்கும். 2 clause 36ல இருந்து 38 பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்ல இந்த டெஃபினிஷனை உங்களுக்கு கவர் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் தெஃப்ட்க்கு என்ன இருக்கணும்? டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன். டிஸ்ஆனஸ்டினா என்னது? கிரியேட்டிங் a wrongful loss or a wrongful gain. wrongful loss wrongful gainனா என்னது? சட்ட ரீதியா லீகலா உங்களுக்கு ஒரு லாஸ் வந்துருக்க கூடாது, நான் வந்துருச்சு, wrongful loss. லீகலா நீங்க அதுக்கு கெயின் ஆயிருக்க கூடாது, ஆனா கெயின் ஆயிட்டீங்க, wrongful gain. ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். இதோட மென்ஸ்ரியா முடிஞ்சிருச்சு. சோ இந்த இன்டென்ஷனோட, இந்த டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனோட நான் என்ன பண்றேன்? டேக்கிங் பண்றேன். எதை டேக்கிங் பண்றேன்? a movable property. So only a movable property can be a subject of theft. அப்ப immovable property-ய theft பண்ணா அது என்ன அஃபென்ஸ் வரும்? இது என்ன ஒரு டவுட்டா கேட்டாங்க லாஸ்ட் டைம். யோசிச்சுட்டே இருங்க, நடுவுல யாரும் எதுவும் சொல்லாதீங்க. யோசிச்சுட்டு லாஸ்ட்ல நான் கேக்குறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. டவுட் டைம்ல நம்ம பாத்துக்கோ. சோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி மட்டுமே கேன் பி a சப்ஜெக்ட் ஆஃப் theft. அப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்ற டெஃபினிஷன் செக்ஷன் 22 ஆஃப் ஐபிசில கொடுத்திருப்பாங்க. 2 clause 21 நீங்க பார்க்கலாம். மூவபிள் ப்ராப்பர்ட்டி is corporeal property of every description except things attached to land, permanently attached to land. landல அட்டாச் பண்ணது எதுவும் வராது சார். மத்தபடி எல்லா கார்போரியல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப கார்போரியல் ப்ராப்பர்ட்டினா என்னது? டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. கார்போரியல்னா எர்த்லி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இது என்ன டான்ஜிபிள், எர்த்லி, கார்போரியல்னா ஒண்ணுமே கிடையாது. தொடக்கூடிய ப்ராப்பர்ட்டி அத்தனையுமே டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி. என் பாப்பா செஞ்சு தந்திருக்கா ஒரு பொம்மை, இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. she got it. So this is a tangible property. ஓகேங்களா? என்னால தொட முடியும். இந்த போன் இருக்கா, என்னால தொட முடியும். இது டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி, இது கார்போரியல் ப்ராப்பர்ட்டி. சோ ஒரு கார்போரியல் ப்ராப்பர்ட்டி மட்டுமே மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு டெஃபினிஷன்ல கொடுத்திருந்தாங்க ஐபிசில. ஆனா பிஎன்எஸ்ல கரெக்டா சொல்றீங்க, நம்ம ஆல்ரெடி டிஃபரன்சியேஷன்ல பார்த்திருந்தோம். இந்த கார்போரியல் அப்படின்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. பாருங்க, செக் பண்ணி பாருங்க. கார்போரியல் இருக்கா? ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது ரிமூவ் பண்ணதுனால பயங்கரமா தெஃப்டோட ஸ்கோப்பே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐபிசி எழுதும் போது ஒரு டேட்டா தெஃப்ட் வரும்னு அவங்களால யோசிக்க முடியல. கிரெடிட் கார்டு ஸ்கிம்மிங் வருது பாத்தீங்களா? டக்குன்னு கிரெடிட் கார்டுல இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து உங்க காசையும் எடுத்துடுறது. இங்க நடக்கிறது டபுள் தெஃப்ட். உன் டேட்டாவையும் தெஃப்ட் பண்றான், உன் காசையும் தெஃப்ட் பண்றான். கரெக்ட்டுங்களா? சோ டேட்டா தெஃப்ட், இந்த மாதிரி தெஃப்ட் எல்லாம், இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் எல்லாம் ஐபிசி தெஃப்ட்டுக்குள்ள வரல. இப்ப இந்த கார்போரியல் ப்ராப்பர்ட்டியை மட்டும் தூக்குனதுனால ஈவன் டிஜிட்டல் தெஃப்ட், டேட்டா தெஃப்ட், எதெல்லாம் நம்ம தொட முடியாத ப்ராப்பர்ட்டியை தெஃப்ட் பண்ணியிருந்தாலும் that will come under the purview of theft under today's BNS. ஓகே, அந்த ஒரு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷனோட நான் கம்முன்னு இல்ல, நான் என்ன பண்றேன்? டேக்கிங் த மூவபிள் ப்ராப்பர்ட்டி பண்ணிடுறேன். அதுவும் எங்க இருந்து பண்றேன்? from the possession of a person.
சோ ஒருத்தரோட பொசஷன்ல இருந்து நான் இத பண்றேன், அதுவும் அவங்களோட கன்சென்ட் இல்லாம பண்றேன். வித்தவுட் தி கன்சென்ட் பண்ணாதான் நான் தெஃப்ட் பண்றேன்னு அர்த்தம். சோ டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன், டேக்கிங் த மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் த பொசஷன் ஆஃப் அ பர்சன் வித்தவுட் கன்சென்ட். ஓகே, இந்த 4 இன்கிரீடியன்ட் இருக்கும். சோ ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, சூப்பரா சொன்னாங்க, ராதிகான்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா, தெஃப்ட்ங்கிறது பொசஷனுக்கு எகேன்ஸ்டா இருக்க ஒரு அஃபென்ஸ். ஏன்னா ஓனருக்கு எகேன்ஸ்டா தான் தெஃப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் ஓனரு இதை வச்சிருக்கேன், என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனா மட்டும்தான் அது தெஃப்ட் கிடையாது. வேற ஒருத்தர் பொசஷன்ல இருந்து நான் யார்கிட்டயோ கொடுத்துருக்கேன், அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போனா. நந்தினி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க பாருங்க, என் லேப்டாப் அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன், பிரேக் டைம்ல டக்குன்னு ஒருத்தர் வந்து புடிக்கிட்டு போயிட்டாரு. அது கூட தெஃப்ட் தான். சோ தெஃப்ட்ங்கிறதுக்கு பொசஷனே போதும், ஓனர்ஷிப் தேவையில்லை. இந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட், கன்சென்ட் இல்லாம எடுத்துட்டு போகும். இதுதான் இன்கிரீடியன்ட். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்பேன், கீழே இருக்க இல்லஸ்ட்ரேஷன் தான் கேட்க போறேன். நான் கேட்பேன், நீங்க எல்லாம் அது தெஃப்டா இல்லையான்னு சொல்லணும். ஓகேயா? இப்போ ஒரு ஒரு மாடு இருக்கு, அந்த மாடு யாருக்குமே சொந்தம் கிடையாது. அது ரோட்ல சுத்துற ஒரு மாடு. ஒரு ஆள் பாக்குறாரு, ஆஹா இந்த மாடை எடுத்துட்டு போய் வளர்த்தா பால் கிடைக்குமே, அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த மாடை ஓட்டிட்டு போயிடுறாரு. இப்ப அவரு தெஃப்ட் பண்றாரா? ஆமா மேம். எஸ் மேம். மூவ் பண்றாருல்ல மேம், wrongful அந்த gain மேம். அனிமலை மூவ் பண்ண வைக்கிறாங்கல்ல. சரி, ஆனஸ்ட் இன்டென்ஷன் இருக்கா, ராங்ஃபுல் கெயின் இருக்கா? எஸ் இருக்கு. அத மூவ் பண்றாங்க, டேக்கிங் பண்ணிடுறாரு ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை. ஓகே, ஃப்ரம் தி பொசஷன், யாரோட பொசஷன்ல எடுத்துட்டு போறாரு? Ma'am, it's tangible. டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஓகேமா, எல்லாம் ஓகே. யாரோட பொசஷன்ல இருந்து அந்த மாடை எடுத்துட்டு போனாருன்னு கேக்குறேன். அடுத்த இன்கிரீடியன்ட் இருக்குல்ல, பொசஷன்ல இருந்து எடுத்துக்கணும்ல. நோ ஒன் மேம், யாருமே இல்ல. நோ ஒன்ஸ் பொசஷன். அப்ப அது தெஃப்ட் கீழே வருமா? இது ஒரு ஓபன் क्वेश्चन. டீல் பண்ணுங்க, நான் இல்லஸ்ட்ரேஷன்லாம் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, கையாடல் வருமானது அடுத்து கையாடல் பார்க்கும்போது நான் சொல்றேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க, இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது அப்படியே யோசிச்சு அசை போட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்மளோட மூளை தூங்கவே கூடாது. வி ஷுட் கீப் ஆன் திங்கிங். அப்பதான் நம்ம நிறைய கத்துப்போம். ஓகே, சோ we will go to the explanation. லாஸ்டா சொல்றேன். ஓகேங்களா? சோ எக்ஸ்பிளனேஷன் 1 ஆஃப் தெஃப்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மரத்தை நம்ம தெஃப்ட் பண்ண முடியுமா? நீங்களே சொல்லுங்க, ஒரு மரத்தை நம்ம தெஃப்ட் பண்ண முடியுமா? வெட்டி எடுத்துட்டு போனா லேண்டோட அட்டாச்மெண்ட். மரம் ரூட்டோட அந்த மரம் அப்படியே அட்டாச் டு லேண்டா இருந்துச்சுன்னா அப்ப அது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, நாட் சப்ஜெக்ட் டு தெஃப்ட். இதே நான் அதை வெட்டனா, ஒன்ஸ் த மூவபிள் த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் இம்மூவபிளா இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி, அட்டாச் டு எர்த்ல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை நான் செவர் பண்ண உடனே, அதை பிச்ச உடனே அது என்னவா மாறுது? மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். தட் இஸ் சப்ஜெக்ட் ஆஃப் தெஃப்ட் அப்படின்னு சொன்னதுதான் எக்ஸ்பிளனேஷன் 1. எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, மேல கொடுத்திருக்க ஒரு டெஃபினிஷனுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக கொடுக்குறாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி இது. செகண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு புஷ்பா படம் ஞாபகம் இருக்கா? புஷ்பா படத்துல என்ன மரத்தை கடத்துவாங்க? ரெட் சாண்டல்வுட். செம்மரம். சாண்டல் கிடையாது, செம்மரம். ஓகே, இப்ப புஷ்பா வந்து என்ன பண்றாரு? செம்மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரு. மரத்தெல்லாம் ஃபுல்லா வெட்டி முடிக்கல, இந்த மாதிரி பாதியா வெட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே, சோ இந்த பாதியா வெட்டிட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்துருது, அவரை புடிச்சிட்டு போயிடுது. உடனே உங்களதான் அட்வொகேட்டா போடுறாரு. வேணாம், என்ன அட்வொகேட்டா போடணும், நீங்க ஜட்ஜா இருக்கீங்க. ஓகேங்களா? என்னதான் அட்வொகேட்டா போறாரு. நான் போயிட்டு சொல்றேன், சார் இன்டர்பிரேஷனை பாருங்க, என்னோட கிளைண்ட் வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் விட்டுருக்காரு, அது சப்ஜெக்ட் ஆஃப் தெஃப்டே கிடையாது. ஏன்னா அது மரம் ரூட்டடா இருக்கு. பாதியில வெட்டுனாதான் அது சப்ஜெக்ட் ஆஃப் தெஃப்ட். வெட்டும் போதே வந்து புடிச்சிட்டாங்க. அப்ப இவங்க தெஃப்டே பண்ணல சார், தட் ப்ராப்பர்ட்டி இஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் நாட் a subject of theft சார் அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. நீங்க தான் ஜட்ஜ், என்ன சொல்வீங்க? அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க மேம் அது வந்து அந்த இன்டென்ஷன் வந்துட்டு பண்ணிருக்காங்க. ரோஜா ஜட்ஜ் சொல்லிட்டாங்க, வேற ஜட்ஜ். மேம் இன்டென்ஷன் வந்து திருடுறது. சோ அதனால அதோட ரியல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து மாத்துறதுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்றதுலயே தெஃப்ட் வந்துரும். வெரி குட். அதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2. என்ன சொல்றாங்கன்னா, the action per se, நான் அதை பிச்சு வச்சு எடுத்துட்டு போனாதான் தெஃப்ட் இல்ல, நான் அதை தெஃப்ட் பண்றதுக்கு செவர் பண்றேன் பாத்தீங்களா, டிட்டாச் பண்றேன் பாத்தீங்களா, that action per se moving under 303.
ஆர் 378 ஆஃப் ஐபிசின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த மூவிங்க இந்த மாதிரி கட் பண்ணாதான் தெஃப்ட் வரும், ஃபுல்லா வந்துட்ட பிறகுதான் தெஃப்ட் வரும்னு சொன்னா மீனிங்லெஸ் ஆயிடும். அதனால தான் எக்ஸ்பிளனேஷன் 2 கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸ்பிளனேஷன் 3யும் அதே மாதிரிதான். இப்ப ஏசிய திருடணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு ஏசிய திருடணும், உங்க வீட்டு ஏசிய. கலட்டினாலே போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கழட்டணும். கரெக்ட்டுங்களா? அந்த 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 போல்ட் எல்லாம் கழட்டணும். சோ நீங்க அதுக்குள்ளயும் நான் போல்ட் கழட்டிட்டு இருக்கும் போதே என்னடா கடவுடான்னு சத்தம் கேக்குதுன்னு வந்து என்ன புடிச்சிடுறீங்க. இப்ப நான் சொல்றேன், ஐயோ எம்மா உன் ஏசி எல்லாம் எடுக்கல, வெறும் போல்ட் நட்டு தான் எடுத்து அதுக்குள்ளேயே வந்துட்ட பாரு நீ, தெஃப்ட் பண்ணலன்னு சொல்றேன். அப்படி சொல்ல முடியாது. அதான் எக்ஸ்பிளனேஷன் 3. ரிமூவிங் த ஆப்ஸ்டிக்கிள் ஹோல்டிங் த திங். ஒரு திங்க தான் நீங்க மூவ் பண்ணணும், ஆனா அந்த திங்க இன்னொரு ஆப்ஸ்டிக்கிள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த ஆப்ஸ்டிக்கிளை நீங்க ரிமூவ் பண்றீங்க பாருங்க, தட் பெர் சே இஸ் மூவிங் த திங் அப்படின்னு சொல்றதா எக்ஸ்பிளனேஷன் 3. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு அழகான பூனை வளர்க்குறீங்க. நீங்க தான் வந்து அம்பானி மாதிரி ஒரு பெரிய இடத்து பொண்ணு. சோ என்ன பண்றீங்கன்னா, ஒரு அழகான பூனை வளர்க்குறீங்க. அது கழுத்துல ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டு வச்சிருக்கீங்க. இங்க மனுஷனுக்கே வந்து சோறிலையா, அது கழுத்துல வந்து டைமண்ட் நெக்லஸ் போட்டு வச்சிருக்கீங்க. நான் உடனே என்ன பண்றேன், அந்த பூனைக்குன்னா கருவாடுனா பிடிக்கும்ல. சோ நீங்க பெரிய இடத்து ஆள்ல கருவாடுலாம் போட மாட்டீங்க. அந்த பூனை கடுப்புல இருக்கு. நான் உடனே கருவாடை காமிச்சு அதை அப்படியே கூட்டிட்டு போறேன். இப்ப நான் என்ன தெஃப்ட் பண்றேன்? எந்த ஐட்டமை தெஃப்ட் பண்றேன்? அனிமல் அனிமல் தெஃப்ட் ரெண்டுமே தான் மேம். ரெண்டுமே. வரும். ஓகே, எஸ், ரெண்டுமே வரும். அந்த நெக்லஸும் அந்த பூனை கூட சேர்ந்து வந்துருமா? அதனால எக்ஸ்பிளனேஷன் 4ல என்ன சொல்லிருக்காங்க? யூ காஸ் an animal to move and அந்த அனிமலோட ஏதோ ஒரு திங்ஸ் அட்டாச் டு இட், அது ரெண்டுமே மூவ் ஆகுது, நீங்க மூவ் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னும் போது தட் இஸ் கால்ட் as theft of both. ஓகே, ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா புல்லக்கார்ட்ட வந்து அந்த அந்த புல்லக்க மட்டும் ஓட்டிட்டு போக பாப்பாரு. ஆனா பின்னாடி இருக்க காத்து, அதுல இருக்க திங்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துரும். இவர் வந்து சார் நான் வெறும் மாட்டை தான் சார் ஓட்டினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹி இஸ் டூயிங் த தெஃப்ட் ஆஃப் எவ்ரிதிங், எல்லாமே சேர்த்துதான் அப்படின்றதா எக்ஸ்பிளனேஷன் 4. ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்பிளனேஷன் 5 என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கன்சென்ட பத்தி பேசுறோம்ல, வித்தவுட் கன்சென்ட். இது இந்த பொசஷன் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த பொசஷன் ஒருத்தர் கொடுத்தது வந்து எக்ஸ்பிரஸ் கன்சென்டாவா இருக்கலாம், இம்ப்ளைடு கன்சென்டாவா இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அது அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஆனா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, சோ இப்ப இந்த இல்லஸ்ட்ரேஷன் எல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். மிச்ச இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நீங்க போய் கண்டிப்பா பார்க்கணும். அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் தெஃப்ட் இல்லஸ்ட்ரேஷன்ல இருந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? சோ நான் கட் பண்ணுவாங்க ட்ரீன்னு சொன்ன இல்லஸ்ட்ரேஷன் தான் இது. ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த பூனை கதை சொன்னல, அது நாயை வச்சு சொல்லியிருப்பாங்க, அதையும் பார்த்தாச்சு நம்ம. இந்த புல்லக்காட் சொன்னல, அது கீழே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், இப்போ நீங்க பயங்கர ராஜ பரம்பரை, நீங்க சாப்பிடுறது எல்லாமே தங்கத்தட்டுல தான் சாப்பிடுவீங்க. உங்க சர்வெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா தங்கத்தட்டை தூக்கிட்டு ஓடிட்டார். இது தெஃப்டா? எஸ் மேம். கரெக்ட். ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா தங்கத்தட்டை உங்க சர்வெண்ட் தூக்கிட்டு ஓடல, நீங்க ஊருக்கு போறீங்க. சோ ஒரு கோல்டு ஒருத்தர் கிட்ட வந்து என்ட்ரிஸ் பண்ணிட்டு போறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம மாலதி மேம் கிட்ட குடுத்துட்டு போலாம், அவங்க வந்து பத்திரமா என் தங்கத்தட்டை பாத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சு என்கிட்ட தங்கத்தட்டை குடுத்துட்டு போறீங்க. நான் என்ன பண்றேன், ஐயோ ரொம்ப அர்ஜென்டா இருக்கு, காசு தேவைப்படுது, இன்ஸ்டிடியூட்டை வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தட்டை வித்துடுறேன். இப்ப நான் வந்து தெஃப்ட் பண்றேனா? மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் சோ ப்ராப்பர்ட்டி. உங்க பொசிஷன்ல உங்களுக்கு தெரியாம நான் எடுத்துட்டு போனாதான் தெஃப்ட் ஒழிய, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நீங்க என் மேல இப்ப நான் தட்டை எடுத்தது கூட பிரச்சனையா இருக்காது. மேம நம்பி கொடுத்தோமே, இப்படி என் நம்பிக்கைய உடைச்சிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்க பாருங்க. இதுக்கு பேரு கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த கொடுக்கும் போது அவங்க அதை அவங்க யூஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் போது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் வரும். ஆனா இந்த கன்ஃபியூஸ் ஆகுற இடம் வந்து கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட மியூட்ல வச்சிருங்க. கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க, பட் ஆனா நம்ம கிளாஸ் இருக்குல்ல, கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்து எடுக்கும் போது அதெல்லாம் புரிஞ்சிடும். ஓகே, சோ இன்னொருத்தவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ண ஒரு பொருள் அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அது தெஃப்ட்ல வராதுன்றத மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருக்கேன். ஒருத்தரோட மோதிரம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போறீங்க, போயிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து
நல்லா பிளான் பண்ணி அவங்க வீட்லயே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறீங்க. இது தெஃப்டா? அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இப்ப அவ வந்துருவா, டீ போட தான் Theft போயிருக்கா, தான். டக்குன்னு வந்துருவான்னு சொல்லி டக்குன்னு Theft ஒளிச்சு தான் வச்சீங்க. அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இது தெஃப்டா? ஏன் தெஃப்ட்? ஏன் தெஃப்ட்? அந்த டிஸ்ஆனஸ்ட் பொருள் இன்டென்ஷனோட தான் அந்த பொருளை மூவ் மூவிங் பண்ணிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி மேம், ஸோ மூவிங் த ப்ராப்பர்ட்டி. நான் எடுத்துட்டு என் வீட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. இந்த பர்ஸே மூவ்மெண்ட் டக்குன்னு நான் பண்ணாலே அது டேக்கிங் தான். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் ஹெச்ல இருக்கும். சரி, இன்னொரு கதை. கீழே ஒரு மோதிரம் கிடக்குது. கீழே மோதிரம் கிடக்குது. அவன் அக்கறை இல்லாம கீழே தூக்கி போட்டு போயிட்டான். நீங்க அதை எடுத்து வரீங்க, பொறுப்பா எடுத்து வரீங்க. இது theft ஆ? நீங்க அது அது கையில வராது ஆஃப் மேம். லாஸ்ட் புரியுது. கூட்ஸ் கீழே கீழே ஏதோ ஒரு இது மோதிரம் கூட கிடக்குது. எடுக்கல மேம். ஒருத்தர் சொல்லுங்க. ஃபைண்டர் ஆஃப் ஒருத்தர். லாஸ்ட் ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் கூட்ஸ் எக்ஸ்ட்ராடிஷன் மாதிரி நீங்க அதை தேடி இருந்தீங்கன்னா அப்போ அது இது கீழே வராது. நீங்க எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காம இது பண்ணி நீங்களே வச்சிருந்தீங்கன்னா அப்போ அது தெஃப்ட் கீழே வரும். சரி, இது ஒரு ஜட்ஜ் கேக்குறாரு இந்த கொஸ்டினை. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? எந்தெந்த கீவேர்ட்ஸ் போடுவீங்க? சின்ஸ் யூ நோ, ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங். அதான் ஐ டுக் ப்ரூடன்ட் மேனோட ரீசனபிள் ஸ்டெப்ஸ் எடுத்து ஒரு ஓனரை ரியல் ஓனரை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் ப்ரூடன்ட் மேன் எப்படி கண்டுபிடிக்குமோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருந்து அந்த ஓனரை கண்டுபிடிக்க முடியல, அதனால நான் வச்சிருந்தேன்னா அப்போ வந்து அது கீழே தெஃப்ட் கீழே வராது. சரி, கரெக்டா? இப்ப நான் கண்டுபிடிக்காம எடுத்துக்கிட்டேன்னா அப்போ அது நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லாத பொருள் நீங்க எடுக்கிறதுனால அது தெஃப்ட் கீழே வரும் நினைக்கிறேன். இதுதான் ஆ, மிஸ்அப்ரோப்ரியேஷன்ல வரும். சரி, பாதி பாதி தெரியுது. நான் இந்த இடத்துல சொல்றேன். இப்ப வந்து ஒரு தொலைஞ்சு போன ஒரு பொருளை எடுத்தாங்கன்னா ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் கூட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு கான்ட்ராக்ட் கீழ. அவங்க என்னவா மாறுவாங்கன்னா பெய்லியா மாறிடுவாங்க. சோ இந்த லாஸ்ட் குட்ஸ் உங்க கையில இருக்கு. உங்களுக்கு ஒரு கடமை வந்துருது. என்ன கடமை? கரெக்டா யார் ஓனரோ அவங்க கிட்ட கொடுக்கணும். சோ ஒரு ரீசனபிள் மேன், அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ரீசனபிள் ப்ரூடன்ட் மேன் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி ஒரு வைர மோதிரம் தான் 4 பேர் கிட்ட இது உங்களுதா சார் அப்படின்னு கேட்டா என்னதான் அந்த 4 பேர் வந்துருவாங்க. அது வேற கதை. ஆனா நீங்க ஓனர் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். அப்படி நீங்க ரீசனபிளா ட்ரை பண்ணி ஓனர் கிடைக்கல, நீங்க அந்த கூட எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அது தெஃப்டும் கிடையாது, எந்த ஆஃபென்ஸும் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எந்த ஒரு எண்டவரும் எடுக்காம உங்க மேல இருக்க டியூட்டியை நீங்க பண்ணாம டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஸ்டில் அது தெஃப்ட் கிடையாது. ரீசன் என்னன்னா அந்த ரிங்கு யார் பொசிஷன்லயும் இல்ல, கீழே கிடக்குது. ஒருத்தர் பொசிஷன்ல இருந்து எடுத்தாதான் கரெக்ட்ல, யார் பொசிஷன்லயும் இல்ல. அதனால அது தெஃப்ட் கீழே வராது. பட் எதுக்கு கீழே வரும்னு பாத்தீங்கன்னா கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இந்த அஃபென்ஸ் கீழே தான் வரும். இந்த அஃபென்ஸ் என்னது அப்படின்றத நான் அடுத்த அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்ப அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். இப்போ ஒரு வாட்ச் ரிப்பேருக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த வாட்ச் வந்து அந்த ரிப்பேர் பண்றவரு சரி பண்ணி வச்சிருக்காரு. அவரு ஒரு 500 ரூபாய் சார்ஜ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க? அந்த 500 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, நேரா போய் அவரோட கடையில வாட்ச் எடுத்துட்டு வந்துட்டீங்க. யாரோட வாட்ச் அது? உங்களோட வாட்ச். ஆனா அவர்கிட்ட காசு கொடுக்காம, ரிப்பேருக்கான காசு கொடுக்காம நீங்க எடுத்து வந்துடுறீங்க. அப்ப தெஃப்ட் ஆஃப் ஓன் ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டியை நம்ம தெஃப்ட் பண்ண முடியுமா? நோ மேம், இங்க எந்த டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷனும் இல்ல. இருக்கு மேம். வரும் மேம், வரும் மேம். அவருக்கு மோஸ்ட் நான் ஆஃப் ஹெல்ப் பண்ணல தெஃப்ட் மேம், தான். அவருக்கு பே பண்ணிட்டு தானே எடுத்துட்டு வரணும். அவனுக்கு கொடுக்க வேண்டியது 500 ரூபாயை கொடுக்காம எடுத்துட்டு வர்றது டிஸ்ஆனஸ்டி இல்லையா? யார் அதை சொன்னது? இங்க வாங்க. நான் இல்லையா? நீங்க தானுங்களா? அது டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இல்லைங்களா? சோ அவருக்கு 500 ரூபாய் கொடுக்கணும், நான் கொடுக்காம அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னா தட் இஸ் தெஃப்ட் ஆஃப் ஓன் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் அங்க இருக்கு. அந்த 500 ரூபாய் நான் கொடுக்க கூடாது. ஒருத்தருக்கு ராங்ஃபுல் லாஸ் கிரியேட் பண்றேன்லாங்க. நான் வந்து ஒரு ஓட்டையான வாட்ச கெயின் பண்ணிட்டு வந்துடுறேன்ல, அதை சரி பண்ணி கொடுத்திருக்காரு. 500 ரூபாய் கொடுக்கணும், அவருக்கு ராங்ஃபுல் லாஸ், எனக்கு ராங்ஃபுல் கெயின் வந்தது இல்ல, டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன்ல. சோ அதனால இனிமே மறக்காது. சூப்பர், தெஃப்ட் அகேன்ஸ்ட் ஓன் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஓகேங்களா? இது ஒண்ணு. ஆனா என்ன பண்றீங்கன்னா அந்த வாட்ச் ரிப்பேருக்கு குடுக்குறீங்க, அவர் ரிப்பேர் பண்றாரு, நீங்க காசை ஜிபே பண்ணிடுறீங்க. ஆனா அவர் வந்து ஏதோ இல்லன்னு, நான் இல்ல இப்ப வாங்க அப்ப வாங்கன்னு ஏதோ சொல்றாரு. நீங்க கடுப்புல போய் என்ன பண்றீங்கன்னா நேரா உள்ள போய் வாட்ச் எடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்ப தெஃப்ட் இல்ல. தெஃப்ட் கீழே வருமா? வராது. மேபி கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் கீழே வரலாம். அவரை 2 அரை அரைச்சி எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா
ஹர்ட் அந்த மாதிரி ஏதாவது வரலாம். எஸ். இல்லாத வரைக்கும் இது தெஃப்ட் கிடையாது. ஏன்னா இங்கதான் டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன்ல என் வாட்ச் நான் காசும் கொடுத்துட்டேன், யாருக்கும் லாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணல, நான் என் வாட்ச் எடுத்துட்டு போறேன். சோ இந்த சூழ்நிலையில நமக்கு தெஃப்ட் வராது. ஓகே. சோ இதெல்லாம் தான் கீழே கொடுத்திருப்பாங்க. அடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வருது. இதெல்லாம் போரிங்னு நினைக்காதீங்க. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வருது. அதனால தான் கேக்குறேன். ஓகே. சோ இப்ப நம்ம ஃப்ரெண்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம்ல. என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போய் ஹாஸ்டல் எல்லாம் இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துப்போம். ட்ரெஸ், லிப்ஸ்டிக், மெயினா ஸ்கின் கேர். அவ காஸ்ட்லியா வாங்கி வச்சிருப்பா. அதெல்லாம் லைட்டா கூட அப்ளை பண்றது இல்ல, அப்படியே பயங்கரமா அப்ளை பண்றது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். பண்ணிருக்கீங்களா இல்லையா? எஸ் மேம். நான் கிளிப் இன்னும் எதுவும் 10 பண்ண வருஷமா மாட்டீங்களா? யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எடுத்துப்போம் இல்லையா? கரெக்டா. இன்னைக்கு கூட என் ஃப்ரெண்ட் ஆபீஸ்க்கு போனோம்னா புது புக்கா வாங்கி அடிக்க வச்சிருப்பா. எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்து வந்துருவேன். சோ இந்த மாதிரி பண்றதெல்லாம் தெஃப்டா? நோ மேம். இதுதான் மேம். அவங்களே நமக்கு தெரியக்கூடாதுன்னு தான் மேம் ஒளிச்சு ஏன் வச்சிருப்பாங்க. ஒளிச்சு வச்சிருப்பாளுங்க. எஸ்பெஷலி சாக்லேட், நல்லா சாப்பிடுற ஐட்டம் எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தெஃப்டான்னு கேக்குறேன் நான். தெஃப்ட் கிடையாது மேம். ஏன் கிடையாது? அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம இன்டென்ஷனோட தான் மேம் எடுத்துட்டு வரோம். இன்டென்ஷனோட எடுத்துட்டு வரோமா? இது என்ன பதிலு? மேம் ஃப்ரெண்ட்லி என்ன டேர்ம்ல சொல்லணும்? மேம். மேம் இது டிஸ்ஆனஸ்ட் நம்ம மிஸ்அப்ரோப்ரியேஷன்ல வரும்ல மேம். டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸ்ல ஒரு புக்கை எடுக்கிறீங்க, நீங்க ரீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுத்துடலாம்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு ராங்ஃபுல் லாஸ் கிரியேட் பண்ணணும்னு இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா எடுக்கிறது வந்து டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் கிடையாது. அங்க இம்ப்ளைடு கன்சென்ட் இருக்கிறதா அந்த சூழ்நிலையில நினைச்சுக்கணும். ஓகேங்களா? இவங்க ஃப்ரெண்ட்னால எடுத்துட்டு போனா இம்ப்ளைடா ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போலான்றத யாரும் சொல்ல மாட்டாங்க. நார்மலி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுதான். இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு நான் ஃப்ரெண்டோட வைர நெக்லஸ் எடுத்து வித்து காசாக்குனேன், ஒரு 1,00,000 ரூபாய் இருந்துச்சு எடுத்துட்டு போயிட்டேன். சோ அதுக்கும் சர்க்கம்ஸ்டன்சஸ பொறுத்து லிமிட் இருக்கு. ஓகே. அதை பார்த்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெட் இருக்காரு. ஜெட்டோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்கதான். ஓகேங்களா? சோ நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவங்க வந்து ஜெட்டோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க? உங்களுக்கு காசு தராங்க, க்ளோத்ஸ் தராங்க, ஃபுட் தராங்க, எல்லாமே தராங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து தேங்க்யூ மேடம் சொல்லி வாங்கிக்கிறீங்க. ஆனா எதனால நீங்க வாங்கிக்கிறீங்கன்னா, ஜெட்டோட ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க ஒய்ஃப் தானே, ஜெட் ஆத்தரைஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்கிக்கிறீங்க. கடைசியில பார்த்தா ஜெட் உங்க மேல கேஸ் போட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, என் பொண்டாட்டி நான் ஆத்தரைஸே பண்ணலையா, நீ அவளோட பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க, நீயும் என் பொண்டாட்டிய சேர்ந்து தெஃப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு. இந்த கேஸ் நிக்குமா? நீங்க பண்ணது தெஃப்டா? நோ மேம். ஏன் தெஃப்ட் இல்ல? அதான் முக்கியம். ஏன் இல்ல? டிஸ்ஆனஸ்ட்லி இன்டென்ஷன். சோ நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ஜென்யூன்லி யூ பிலீவ்ட் தட் வைஃப் இஸ் ஆத்தரைஸ்டு. எல்லாருமே அப்படித்தானே நினைப்பாங்க. அப்படி நீங்க நினைச்சு வாங்குனதுனால, ஒரு கொடைன்னு நினைச்சு நீங்க வாங்குனதுனால டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இல்ல. அதனால அது தெஃப்ட் கீழ வராது. சரி, இந்த கதையை விடுங்க. இப்ப நான் கேட்க போறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு ஜெட்டோட ஒய்ஃபுக்கு ஒரு பேரானமர் இருக்காரு. பேரானமரா அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பேரானமர்னா யாரு? பேராமர். பேராமர். கரெக்ட். ஐ வெரி வீக் இன் இங்கிலீஷ். ஐம் சாரி. ஓகே. பேராமர்னா யாருப்பா? கள்ளக்காதலன். கள்ளக்காதலன். ஓகே. சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்காங்க. உடனே இவங்கதான் லவ் பண்ணாங்க. காதல்ல என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஹஸ்பண்டோட வாட்ச், காசு, எல்லா ப்ராப்பர்ட்டியும் காதலனுக்கு கொடுத்துடுறாங்க. இப்போ இந்த காதலனுக்கு தெரியும் இல்லையா? கம்பல்சரி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்க கொடுப்பாங்க. சோ தெரியாம தான் கொடுக்குறாங்கன்னு தெரியும். இவரு என்ஜாய் பண்றாரு. இப்ப இவரு பண்றது தெஃப்டா இல்லையா? தெஃப்ட் தான் மேம். டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் பரவாயில்ல. அவனோட பொண்டாட்டி தானே, தெரியாம தானே எடுத்துட்டு கொடுக்குது, நான் என்ஜாய் பண்றேன். ராங்ஃபுல் லாஸ் கிரியேட் பண்றாருல, அதனால டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இருக்கு. that will be a theft. ஓகே. அது ஓல கொடுத்திருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எம்சிக்யூல கேட்ட ஒரு ஏரியா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தெஃப்ட் அடுத்து நான் போனேன்னா அப்புறம் எனக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால நான் இங்கேயே முடிச்சிடுறேன். அடுத்து இந்த தெஃப்ட் பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்ல 2 இடத்துல பனிஷபிளா கொண்டு வந்திருப்பாங்க. ஒண்ணு நார்மல் தெஃப்ட், நீங்க தனியா பண்ணீங்கன்னா அதுவும் தெஃப்ட் தான். ஒரு 5 பேர் சேர்ந்துட்டு பிளான் பண்ணி தெஃப்ட் பண்ணீங்கன்னா, தனியா பண்ற தெஃப்ட் இந்த 5 பேர் சேர்ந்துட்டு ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு திருடணும் அப்படின்னு முடிவு பண்ற தெஃப்ட் ஒண்ணா? ராபரி, டெக்காய்டி. சரி, ஓகே. வேற மாதிரி நான் பிளான் பண்ணி தெஃப்ட் பண்றேன். அந்த இடத்துல அவங்க இல்லப்பா, திடீர்னு வந்து
ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ற. ட்ரிபிள் ஒன் Correct. கீழ வருங்க மேம். பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் கீழ வரும். அது எப்பெல்லாம் வரும் அப்படின்றதுதான் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால அடுத்த கிளாஸ் கண்டிப்பா வந்துருங்க. ஓகே, சோ வில் வைண்ட் அப் டுடே. செக்ஷனு அப்படியே என்ன சொல்றது, ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். கொஞ்சம் செக்ஷன்ஸ் தான் பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் நீங்க இப்ப மக் பண்ணலனா எப்பயுமே பண்ண முடியாது. நோட்டிபிகேஷன் வந்தோடனே நான் பண்ணுவேன்னு நின்னீங்கன்னா சத்தியமா பண்ண முடியாது. சோ இப்பவே பண்ணி வச்சிருங்க, அதான் பெஸ்ட். ஓகேயா? சோ வில் வைண்ட் அப் டுடேஸ் கிளாஸ். Yes, ma'am. Thank you, ma'am. புரிஞ்சுதா எல்லாருக்குமே? Yes, ma'am. புரிஞ்சது மேம். சூப்பரா இருந்துச்சு மேம். தேங்க்யூ, தேங்க்யூ, கிளாஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thank you, பவித்ரா ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க. பவித்ரா, மேம் எங்க பவித்ரா? மேம் இங்க மேம் தான் இந்த மேம் மாதிரி இருக்கேன். கிளாஸ்ல நிறைய இன்டர் பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு மேம். ஆனா அதுக்கு டைம் இல்ல மேம். நிறைய நீங்க ஒரு 4 எக்ஸ்பிளனேஷன் சொல்றீங்க, நாங்க ஒரு 4 கதை சொல்லலாம்னு இருக்கு மேம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு மேம். அப்படிங்களா? ஓகே, தேங்க்யூ சோ மச். இந்த கதையெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. சோ நீங்க புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பா ரிவைஸ் பண்ணணும். என்னோட ரெக்வெஸ்டா எடுத்துக்கோங்க. நீங்க ரிவைஸ் பண்ணி நான் சொல்றதெல்லாம் பண்ணுங்க. 200% உங்க எய்மை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, வில் வைண்ட் அப் அண்ட் தேங்க்யூ. முர்ஷிதா, மேம் சொல்லுங்க. Ma'am. மேம் சொல்லுங்க முர்ஷிதா. ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, ஒரே நிமிஷம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க முர்ஷிதா. கரெக்டா தானே உங்க பேரை ஸ்பெல் பண்ற, ஐ மீன் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்? முர்ஷிதா கரெக்ட்? ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க. மேம் நீங்க வந்து ம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னீங்கல்ல மேம். இந்த மாதிரி ஒருத்தர் ம். வந்து ஒரு கவு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த மில்க வந்து எடுக்கணும்ன்ற ஆ, இன்டென்ஷனோடன்னு சொல்லி ஆ, அதை ஆ. கம்ப்ளீட் அது பண்ணி. தெஃப்டா? சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அது தெஃப்டா இல்ல? நோ இப்ப மேம், அது இல்லுஸ்ட்ரேஷன்லாம் டெஸ்ட் பார்த்தோம்ல. இல்ல மேம். ஆ, டெஸ்ட் இல்ல அது மேம். தெஃப்ட் இல்ல. அது கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியா? அதுவும் இல்ல ஆ, மேம். அதுவும் இல்ல. அது கோயில் மாடா அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேரு. யாராவது ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியா இருக்கும். காட்டு மாடா இருந்தா அது இந்த தெஃப்ட்டுக்கு எல்லாம் வராது. அது இன்னும் பெரிய அஃபென்ஸா போயிடும். ஓகேங்களா? சோ யாருக்குமே சொந்தம் இல்லாம ஒரு மாடு திரியுதுன்னா அது ரொம்ப ரேரு. இதே கோயில் மாடாக இருந்துச்சு, அதை எடுத்தாங்கன்னா கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் வரும். ஆனா ரேரா யாருக்குமே இல்லப்பா, தெரு நாய் மாதிரி அது தெரு மாடா இருக்குப்பா, அதை நான் எடுத்துட்டு போனேன்னா அது தெஃப்ட் கிடையாது. தெஃப்ட்டும் கிடையாது, கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஓகே, வில் வைண்ட் ஓகே அப் மேம். டுடே குட் அண்ட் மீட் ஈவினிங் இன் தி மேம். நெக்ஸ்ட் கிளாஸ். சொல்லுங்க. குட் ஈவினிங் முர்ஷிதா. ஆ சொல்லுங்க. குட் நைட் சொல்லுங்க. ஓகே மேம். ஆ. நீங்க சொன்னீங்கல்ல மேம், ரிங்கு வந்து கீழே ம், ரோட்ல இருக்கு. ம். ஹலோ, am I audible இருக்கீங்க. மேம்? சொல்லுங்க. ஓகே ஓகே ஆடிபிள், ஆடிபிள். ஓகே மேம். அது கீழே விழுந்துருச்சு. ஸோ ஒருத்தவங்க அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க ம், வந்து ஓனரை வந்து தேடுறாங்க, கிடைக்கல. அப்ப ம். அவங்களே அது வச்சுக்கிட்டு அது எப்படி மேம் டெஃப்டா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? அது நான் ஆ கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் எடுத்தேன், ஆ கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் எடுத்தேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதோட ஓகே மேம். பார்ட் தான் அது. இன்னைக்கு கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது, அதனாலதான் ஆ உங்களுக்கு இப்படி இருக்கு. அடுத்த ஓகே கிளாஸ் மேம். கண்டிப்பா வாங்க. நான் ஓகே முடிச்சதுக்கு மேம். அப்புறம் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு தான் போவேன். ஓகே ஓகேங்களா? மேம். தேங்க்யூ மேம். ஓகே, டன். We'll wind up and நோட்ஸும் meet in the இன்னைக்கே next class. போட்டுறீங்களா Thank you so மேம்? much. So இப்பயே நேத்தே போட்டாச்சே, உடனே நோட்ஸ் போட்டாச்சே, எஸ் உடனே எஸ் மேம். கொடுத்துருவேன். ஓகே நோட்ஸ் போட்டுருவேன். ஓகே ஓகே, மேம். தேங்க்யூ. ஓகே, வெரி குட். நீங்க கேட்டது அப்ப நீங்க ரிவைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ, ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, பாய். அதேதான் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ பாய். மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேத்து வந்து நம்ம ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், கரெக்ட்டுங்களா? இந்நேரம் நீங்க வந்து அதோட ஐபிசி ப்ரொவிஷனு, பிஎன்எஸ் ப்ரொவிஷனு, அந்த ஜெனரல் எக்ஸெப்ஷன் கான்செப்ட், இது மூணுத்தையும் தரோ பண்ணிருக்கணும். தரோ பண்ணலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் அங்க உட்கார்ந்து தரோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாரு கிளியர் பண்ணுவா, என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ரேஷனலா நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அந்த நோட்டோட we will start today's class. இன்னைக்காவது போயிட்டு கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா ரெக்ரெட் தான் லைஃப்ல இருக்க ரொம்ப கஷ்டமான ஃபீலிங். ஐயோ நம்ம இதை பண்ணிருக்கலாமே, பண்ணாம விட்டுட்டோமே, திருத்துறதுக்கு ஒரு டைம் கிடைக்காம போயிடுச்சே அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஃபீலிங். ஏன்னா ஒரு நோட்டிபிகேஷன் போயிட்டு அடுத்த நோட்டிபிகேஷன் வரத்துக்குள்ள என்ன சொல்றது, ஏஜ் போயிடும்,
நம்ம அதே ஒரு பொசிஷன்ல இருக்க மாட்டோம், நம்ம கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன்ல இருக்க மாட்டோம். ரெக்ரெட் பண்ணோம்னா கடைசி வரைக்கும் ரெக்ரெட் பண்ற சூழ்நிலைக்குள்ள போயிடுவோம். ஓகேங்களா? அதனால வர நோட்டிபிகேஷனை கிளியர் பண்ற அளவுக்கு நோட்டிபிகேஷன் போடும் போது நான் தரோவா இருக்கணும். நோட்டிபிகேஷன் போட்ட உடனே நான் ரிவிஷன் ஆரம்பிக்கணும். அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா 200% கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ இப்ப நம்ம வந்து செக்ஷன் 90 வரைக்கும் முடிச்சிருந்தோம். செக்ஷன் 91ல இருந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். செக்ஷன் 91 பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல எல்லாம் சில தப்பு இருக்கும். யாராவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க. சில தப்புகள்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா, அவங்க சாரி கேட்டாங்கன்னா ஓகேன்னு மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா சில தப்பு இருக்கும், அவங்க என்ன பண்ணாலும் அது நம்ம மனசுல இருந்து மாறவே மாறாது. பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த செக்ஷன்ல பேசியிருக்காங்க. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் which are independently of harm caused அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் சில சில அஃபென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்சென்ட் இருக்கோ இல்லையோ, அந்த ஆக்ஷனே, அந்த அஃபென்ஸே per se doing the offense is punishable. நீ கன்சென்ட் கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்கலனாலும் ஒண்ணுதான். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மிஸ்கேரியேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அம்மாவாகவே இருந்தாலும் அம்மா தான் வந்து தன் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. அப்போ குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தைய கொல்றதுக்கு அம்மாக்கு உரிமை இருக்கா? கண்டிப்பா கிடையாது. கரெக்டுங்களா? 1000 தான் நம்ம குழந்தைய பெத்தெடுத்தாலும் அது கொல்றதுக்கு எந்த அம்மாக்கு கூட உரிமை கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த அபார்ஷன்ற ஒரு கான்செப்ட் வருது பாத்தீங்களா? அதுல மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி எத்தனை வீக்ஸ் வரைக்கும் அலௌடு தெரியுமா? 24 மேடம். 24 வீக்ஸுங்களா? யாருக்கு தெரியாதா? 18 weeks. சரி, ma'am. 18 மேம் 20 வீக்ஸ் 18 மேம். weeks. இல்ல, போய் பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் 200 ஆக்சுவலி something. பேசிக்கா 200 சார் 200 மேம் வீக்ஸ் 24 வீக்ஸா மேம்? 12 24 weeks மேம்? மேம். பாத்துட்டு வாங்க. கண்டிப்பா பாத்து வரும். இது பேசிக்கா எல்லா மேம் லாயருக்கும் 74 தெரிய மேம் வேண்டிய ஒரு விஷயம். 74 வீக்ஸ் 74 கிடையாது. நீங்க வேற, அவர் 200ங்கிறாரு. குழந்தைய பிறந்து என்னது இது? 12 weeks I ஓகேங்களா? think. மேம் எஸ் 16 மேம் Days 16 ma'am. 216 days இது நான் சொன்னது. ஃபர்ஸ்ட் டேஸ்ல சொன்னீங்களா சார்? ஓகே, எனக்கு வீக்ஸ்ல வேணும். ஏன்னா வீக்ஸ்ல தான் அந்த செக்ஷன்லயே போட்டிருக்கோம். பிரேக் டைம்ல போய் பாருங்க. சோ ஒரு குறிப்பிட்ட வீக்ஸ் வரைக்கும் தான் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஜெனரல் கேசஸ்ல அலோவ் பண்ணுவாங்க. அந்த வீக்ஸ்க்கு அப்புறமா நீங்க அபார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு அம்மாவோட உயிருக்கு ஆபத்து, இல்ல அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி சில சூழ்நிலைகள்ல மட்டும்தான், எக்ஸெப்ஷனல் கேசஸ்ல மட்டும்தான் அபார்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சோ ஒரு காசிங் மிஸ்கேரேஜ் காஸ் பண்றோம். எப்படி காஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அம்மாவோட கன்சென்ட்டோட மிஸ்கேரேஜ காஸ் பண்ணோம் சார். காசிங் மிஸ்கேரேஜ் இஸ் an offense under IPC and BNS. ஆனா குறிப்பிட்ட பிரெக்னன்சி காலத்துக்கு அப்புறமா, அலௌடுக்கு அப்புறமா இவங்க வந்து மிஸ்கேரேஜ் காஸ் பண்றாங்க. எப்படி காஸ் பண்றாங்க? அந்த பொண்ணே ஒத்துக்குச்சு, ஓகேன்னு சொன்னனாலதான் அந்த பாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு விதையெல்லாம் அரைச்சு கொடுத்து குழந்தை கொள்றதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. இது எப்படி அஃபென்ஸ் ஆகும்? கன்சென்ட் தான் அவங்க அம்மா கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில ஆக்ட்ஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கன்சென்ட் இட் வில் பி an offense. சில ஹார்ம் காஸ்ட் எல்லாம் கன்சென்ட் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அஃபென்ஸ் தான். அதுக்கு பேசிக் எக்ஸாம்பிள் காசிங் மிஸ்கேரேஜ். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு அஃபென்ஸ் சொல்லுங்க. கன்சென்ட் இருக்கோ இல்லையோ அத பண்ணாலே அது அஃபென்ஸ் தாங்க. ரேப் மேம் மைனர் சைல்டு. ரேப் மைனர் சைல்டு. ஓகே, ஏன்னா அவங்களோட கன்சென்ட் கீழே வராது. அதனால அந்த ரீசன். இது வந்து பெரியவங்களும் இன்க்ளூடட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபென்ஸ் சொல்லுங்க. செல்லிங் obscene மெட்டீரியல் அண்ட் புக்ஸ். ஓகேங்களா? அந்த அப்சீன் மெட்டீரியல்ல இருக்க விமனோ மாடலோ, அந்த மாடல் ஒத்துக்கிட்டு தான் சார் போஸ்ட் கொடுத்தாங்க. அத போட்டோ எடுத்து தான் நான் எல்லாத்துக்கும் வித்துக்கிட்டு இருக்கேன். விக்கிறவங்க கூட கன்சென்ட் கொடுத்து வேணும்னு தான் வாங்கிட்டு போறாங்க. யாரு கன்சென்ட் கொடுத்தாலும் நீ அப்சீனான ஒரு விஷயத்த வித்தா அந்த ஆக்ட் பர்சே இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கன்சென்ட் அது என்னவாக மாறுது?
harm is caused. அது கன்சென்ட்னால அதை தொடக்கவே முடியாது அந்த ஹார்ம. அப்படியேப்பட்ட ஆக்ட் எல்லாத்தையும் இந்த செக்ஷனுக்கு கீழே இன்க்ளூட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? இண்டிபெண்டன்ட்லி ஆஃப், அதாவது such an act will cause harm independently. கன்சென்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது ஹர்ட் காஸ் பண்ணும், ஹார்ம் காஸ் பண்ணும். காசிங் மிஸ்கேரேஜ் மாதிரி, செல்லிங் obscene புக்ஸ் மாதிரி அந்த ஆக்டே தப்பாக இருந்ததுன்னா எத்தனை கன்சென்ட் கொடுத்தாலும் ஸ்டில் இட் இஸ் an offense. அது எல்லாத்தையுமே இந்த சாப்டர்ல இருந்து நாங்க எக்ஸ்க்ளூட் பண்றோம். மேல இருக்க கன்சென்ட்டுக்கு நாங்க சொன்ன எந்த செக்ஷனுமே அந்த மாதிரி ஒரு அஃபென்ஸுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளூஷனை இங்க கிரியேட் பண்றாங்க. இது உங்களுக்கு எம்சிக்யூல கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேர் தான். பட் ஜென்ரலா பிராக்டிஸ்க்கு சில விஷயங்களுக்கு நமக்கு இது தெரியணும், அவ்வளவுதான். ஓகே, இந்த செக்ஷனை ஆனா எம்சிக்யூல கேட்பாங்க. செக்ஷன் 93, செக்ஷன் 31. ஓகேங்களா? 31 ஆஃப் பிஎன்எஸ். இப்ப ஒருத்தர் டாக்டர் கிட்ட போறாரு. அவருக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை. சோ டாக்டர் இஸ் ஹேவிங் ஆல் த ரிப்போர்ட்ஸ். எல்லா ரிப்போர்ட்ஸையும் வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, சார் உங்களுக்கு கேன்சர் இருக்கு. மேக்சிமம் நீங்க ஒரு வாரம் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இத கேட்ட அதிர்ச்சியில அவர் உயிர் போயிடுது. இப்ப டாக்டர் மேல கேஸ் போடுறோம். பாருங்க, நீங்க என்ன பண்ணிருக்கணும், சீரியல்ல வர டாக்டர் மாதிரி இல்லைன்னா படத்துல வர டாக்டர் மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? யூஸ்வலி பிராக்டிஸ்ல இது உண்டு. நான் நிறைய என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்லயே பாத்திருக்கேன். பேஷண்ட் கிட்ட சொல்லாம அவங்களோட ஃபேமிலி கிட்ட சொல்லுவாங்க. ஆனா எல்லா டைமும் டாக்டர் அதை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி யூஸ்வலி டாக்டர்ஸ் செய்வாங்க. அதை செய்யாம டைரக்டா சொல்லி அந்த ஒரு விஷயத்த கேட்டு இவர் கேன்சர்னால சாவல, அந்த அதிர்ச்சினால ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாருன்னா டாக்டர் லயபிளா? நோ மேம், நாட் லையபிள். ஃபேமிலி மெம்பரை கூப்பிட்டு தானே சொல்லியிருக்கணும். ஃபேமிலி மெம்பர் இல்லனா அவர்கிட்ட தான் சொல்லணும்ன்ற சிச்சுவேஷன் வந்துச்சு. இருக்காங்க இல்ல, அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றது இந்த செக்ஷன். என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபேத் பை ரீசன் ஆஃப் எனி ஹார்ம். ஏதோ ஒரு ஹார்ம் உங்களுக்கு விளைவிச்சிருச்சு. ஆனா நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த கம்யூனிகேஷனையும் நான் எந்த ஒரு அடிப்படையில சொல்லியிருக்கேன்? இன் குட் ஃபேத், உங்களுக்கு நல்லது நடக்கணும், உங்க பெனிஃபிட்டுக்காக தான். சார் உங்களுக்கு கேன்சர் இருக்கு, கொஞ்ச நாள் இறந்து போயிடுவீங்க, அதுக்கான மெடிசன் எல்லாம் எடுத்துக்கோங்க. சோ அவரோட பெனிஃபிட்டுக்கு குட் ஃபெய்த்ல சொன்னாங்க அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன்னால, குட் ஃபெய்த்ல பண்ண ஒரு கம்யூனிகேஷன்னால ஏதாவது ஒரு ஹார்ம் நடந்துச்சுன்னா அந்த ஹார்முக்கு அவங்க பொறுப்பு இல்ல. இட் இஸ் நாட் an offense. So communication made in good faith under section 93 is an MCQ area. So communication ஒரு குட் ஃபெய்த்ல பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க? அவரோட பெனிஃபிட்காக. யார் விக்டிம் ஆனாலும் அவரோட பெனிஃபிட்டுக்காக பண்றாங்க. ஆனா இந்த கம்யூனிகேஷன் எங்க போய் முடிஞ்சிருச்சு? வேற ஒரு ஹார்ம்ல போய் முடிஞ்சுட்டா கூட the person who is making the communication is protected under section 93. 93 சொன்ன உடனே கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபெய்த் சொல்லணும். செக்ஷன் 31 ஆஃப் பிஎன்எஸ் சொல்லணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 94. இப்போ நம்ம வீட்ல எல்லாம் கம்பல் பண்ணி சில விஷயத்த செய்ய சொல்லுவாங்க. அப்ப நமக்கு அந்த விஷயத்த செய்யும் போது ஹாப்பியா இருக்குமா? நம்ம பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க சொல்றாங்க, நம்ம இன்ட்ரெஸ்டா படிப்போமா? நோ மேம். படிக்க மாட்டோம். ஆனா நான் ஒரு சின்ன ஸ்டோரி இங்க சொல்லிக்கிறேன். ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க அப்பா கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துதான் இன்ஸ்டிடியூட்ல சேர்த்தாங்க. அவங்க அப்பா சேர்க்கும் போது அந்த பாப்பா என்ன பண்றானா, பா வேணாப்பா, அங்கேயும் எதிர்க்க வேணாப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டோ இல்ல 12th கூட கிடையாது. அவங்க ஒரு அட்வொகேட். நீங்க இப்படி கூட்டிட்டு ஜாயின் பண்ணி விடுறீங்களே சார், நம்ம என்னதான் பண்றது? இல்ல மேம், அவ படிப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன நினைச்சாலோ தெரியல, ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததே கிடையாது. அவங்க இப்போ உத்திரமேரூர் மேஜிஸ்ட்ரேட். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. she had a different plan to do LLM in abroad அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து she became a magistrate.
சோ சில டைம் சில முடிவுகள்லாம் நம்ம மைண்டுக்கு தெரியாது. அதுதான் இம்மெச்சூரிட்டின்னு. அதுக்குதான் அம்மா அப்பா வேணும் கைட் பண்றதுக்கு, இல்ல ஒரு சீனியர் வேணும். நான் கூட நிறைய விஷயங்கள் இம்மெச்சூரா முடிவெடுக்க ரெடியா இருப்பேன். அப்படியே இந்த கிளிஃப்ல போய் குதிக்க ரெடியா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, மவுண்டன்ல இருந்து அந்த மாதிரி ரெடியா இருப்பேன். எங்க அப்பா என் கழுத்தை பிடிச்சு அப்படியே திருப்பி இதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி காமிக்கும் போது திங்க் பண்ணி நம்ம மாத்திக்கணும். திஸ் இஸ் நார்மல் திங். ஓகே, இப்போ நம்ம கம்பல் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண சொன்னா அது நம்ம பண்ற ஆக்டே கிடையாது. அந்த பேசிஸ்ல தான் இந்த செக்ஷன் 94 and 32 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னோட லேப்டாப் பாஸ்வேர்டு தெரியும். சோ இந்த லேப்டாப்ல இருக்க ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்னு வச்சுக்கோ, அதை எடுக்கணும் ட்ரை பண்றாங்க யாரும். சோ என்ன பண்றாங்க, நம்ம சத்யாவதியோட நெத்தியில ஒரு கன்னை வச்சு, சத்யாவதி மேமோட லேப்டாப் ஓபன் பண்ணி கொடுங்க இல்ல சுற்றுவேன் அப்படின்னு சொன்னா சத்யாவதி என்ன பண்ணுவீங்க? அப்போ ஓபன் பண்ணிடுவேன். எஸ் மேம். பண்ணிடுங்கன்ற நானே சொல்றேன், ஓபன் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட் போனா போட்டேன், அதை எப்படி வேணாலும் பாத்துக்கலாம். நம்மளால லாயர்ஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் உடனே சத்யாவதி மேலேயும் சேர்த்து கேஸ் போட முடியுமா? டேட்டா டெஃப்ட்டுக்கு, அதுக்கப்புறம் என்னோட ப்ராப்பர்ட்டியை ப்ரீச் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்யாவதி மேலேயும் சேர்த்து கேஸ் போட முடியுமான்னு கேட்டா போட முடியாது. ஏன்னா சத்யாவதியா இத வந்து பண்ணல. என்ன நடந்திருக்கு, ஒரு த்ரெட் பேசிஸ்ல இவங்க வந்து ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ சத்யாவதி வில் பி ப்ரொடெக்டட் அண்டர் செக்ஷன் 94 and 32, act to which a person is compelled by threats. ஓகேங்களா? இப்ப என் தலையில கண்ணை வச்சு இன்னொருத்தரை நீ மர்டர் பண்ணு இல்லன்னா நான் சுற்றுவேன், உடனே நான் என்ன பண்றேன், இன்னொருத்தரை மர்டர் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு இது கீழே ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா? என் உயிரை காப்பாத்திக்க நான் இன்னொரு உயிரை எடுத்துறேன். கிடைக்காது மேம். செல்ஃப் பிரிசர்வேஷன் எப்பயுமே நம்ம உயிர் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா இன்னொருத்தவங்களோட உயிரும் முக்கியம். சோ என் உயிரை நான் காப்பாத்திக்கிறதுக்காக இன்னொருத்தவங்க உயிரை எப்பயுமே லா எடுக்க விடாது. ஓகேங்களா? அதனால மர்டரை தவிர இல்ல அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட்டை தவிர, ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலோட உயிரை விட ஸ்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மர்டரை தவிர, அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட்டை தவிர நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்றீங்க, அது எதுல பண்றீங்க, இட் இஸ் கம்பல்டு பை த்ரெட்ஸ். சும்மா த்ரெட் இல்ல. என்ன த்ரெட்? த்ரெட் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெத். நீ இத பண்ணலன்னா அடுத்து நீ செத்து போயிடுவ, அந்த அளவுக்கு த்ரெட் இருந்தால் நீ ஏதாவது ஒரு ஆக்ஷன் உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நீ பண்ணினா யூ ஆர் ப்ரொடெக்டட் அண்டர் செக்ஷன் 94 and 32. ஓகேங்களா? இன்கிரீடியன்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. எக்ஸெப்ட் மர்டர், அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட், த ஆக்ட் இஸ் டன். ஆக்ட் பண்றோம்ல, அந்த ஆக்ட் அஃபென்ஸ் கிடையாது. ப்ரொவைடட், அது எதனால நம்ம பண்றோம், we are compelled by threat. எனி அதர் த்ரெட் கிடையாது. உன்னை பத்தி தப்பா ஒரு டிஃபமேஷன் போட்டுருவேன், உன்னோட மாஃப்டு இமேஜ போட்டுருவேன், நல்லா பாத்துக்கோங்க. அது எதுவுமே இதுல இன்க்ளூட் கிடையாது. அது ஒரு தப்பான விஷயம். ஏன்னா we have certain, எப்பயுமே சொசைட்டிக்காக தான் வந்து சட்டம் இருக்கணும். நிறைய பேர் நம்ம சொசைட்டில, நம்ம எல்லாருமே சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம உயிரை விட நம்ம எதை பெருசா நினைப்போம்? மேக்சிமம் பீப்புள் மானத்தோட வாழணும்யா. மானம் இல்லைன்னா எதுக்கு நம்ம வந்து செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் பிளே பண்ணுவாங்க. நம்ம என்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிறதாப்பா நமக்கும் இருக்கு அப்படின்ற ஒரு செட்டப்ல வெளியே வரோமோ அப்பதான் நம்மள யாரும் வந்து என்ன சொல்றது, அசிங்கப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கு. ஆனா அவங்கவுங்களுக்கு நடக்கும் போது, அந்த பிள்ளைங்க கஷ்டப்படும் போது, கஷ்டத்தோட என்கிட்ட வரும்போதுதான் அது தெரியுதுங்க. ஐ ஹவ் கம்ப்ளைண்ட் டு கிரிமினல் செல்லு, அதுக்கப்புறம் டிஎஸ்பி பார்த்து ரிமூவ் பண்ணி, ஆனா அந்த ட்ராமால இருந்து அவங்க வர்றது பாத்தீங்களா ரொம்ப பெரிய கஷ்டம். சோ இந்த இடத்துல என்ன த்ரெட்டை மட்டும் இந்த செக்ஷன் இன்க்ளூட் பண்ணுது பாருங்க, த்ரெட் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெத் மட்டும்தான். ஈவன் கிரீவியஸ் ஹர்ட் கூட கிடையாது. இங்க பாரு, உன் கையை வெட்டிடுவேன் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி கையை வெட்டிடுவேன்னு ஒரு ஆள் சொன்னா நமக்கு பயம் வராது, நம்ம பண்ண மாட்டோம். அது கூட இங்க ப்ரொடெக்டட் கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டெத் ஆஃப் தட் பர்சன் போட்டிருக்கும். இப்ப நம்ம டியர் அண்ட் டியர் ஒன்ஸ், நீ இதை பண்ணலன்னா உன் ஒய்ஃபை சுட்டுருவேன், இதை பண்ணலன்னா உன் ஹஸ்பண்ட சுட்டுருவேன், அது கூட இங்க இன்க்ளூடட் கிடையாது. பாருங்க வேணா செக்ஷனை,
இதெல்லாம் வந்து லா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல ஐபிசிலே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இன்ஸ்டன்ட் டெத் இன்க்ளூட் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் டெத் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம டெத்தா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் டெத்தா இருந்தாலும் சரி, அதை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிரீவியஸ் ஹர்ட்டை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி மாடஸ்டி ஆஃப் உமனை ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா அதையும் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. பாருங்க, செக்ஷனை செக் பண்ணுங்க. நான் சொன்ன ஏதாவது இன்க்ளூட் பண்ணிருக்காங்களா? No, கேக்க ma'am. டைரக்ட்லி No, ma'am. எதுவுமே கிடையாது. So these are all negative things in the section which was not even added in BNS. ஓகே, அது ஒரு விஷயம் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ 94 கீழ நம்ம என்ன பாக்குறோம்? a person is compelled by threats. என்ன மாதிரி விஷயங்கள்? நம்ம மர்டர் பண்ண முடியாது, அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட் பண்ண முடியாது, ஆனா நம்ம பண்ற ஆக்ஷன் அது அஃபென்ஸ் ஆக இருக்காது, ப்ரொவைடட் அது ஒரு த்ரெட்னால நம்ம பண்றோம். என்ன த்ரெட்? த்ரெட் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெத் will be the consequence அப்படின்னும் போது நம்ம பண்ணா தட் இஸ் நாட் அவர் ஆக்ட். அதுக்கான மேக்ஸ் பாத்தீங்கன்னா, ஆக்ட் டன் பை மீ அகேன்ஸ்ட் மை வில் இஸ் நாட் மை ஆக்ட். ஓகே, ஆக்ட் டன் பை மீ அகேன்ஸ்ட் மை வில் இஸ் நாட் மை ஆக்ட். ஓகே, இதுக்கான மேக்ஸிம் பாத்தீங்கன்னா, ஆக்டஸ் மீ இன்விட்டோ ஃபீட்டஸ் நான் எஸ்ட் மியோஸ் ஆக்ட். சோ இது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இது எம்சிக்யூலயோ எங்கேயோ கேட்க போறது கிடையாது. ஆனா நீங்க ஏபிபிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த மேக்ஸிமம் பை ஹார்ட் படி 3 மார்க்ல, சாரி 5 மார்க் 15 மார்க்ல எழுதுங்க. இதே நீங்க ஏபிபிக்கு படிக்கல, சிஜே மட்டும் தான் படிக்கிறீங்கன்னா இந்த செக்ஷன், இந்த கான்செப்ட், இதுக்கான இன்கிரீடியன்ஸ், இந்த மேக்ஸிமம் கொடுத்தா ஏதாவது ஒரு 2-3 வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மேக்ஸிமம் வந்துச்சுன்னா இந்த செக்ஷனோட ரிலேட் ஆச்சு. இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, சோ இப்போதைக்கு நம்ம கன்சென்ட் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். இதுக்கு நடுவுல நம்ம வந்து ட்ரிஃபிள்ஸ் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். செக்ஷன் 95 பாருங்க. எஸ் மேம். ஏன்னா எஸ் மேம். மேம் 92. 92 கிடையாது. ஓகேங்களா? சோ ட்ரிஃபிள்ஸ் அப்படிங்கிறது அற்பமான விஷயம். யாருமே ஒரு ஆர்டினரி டெம்பரா இருக்கவங்க அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அது நோட்ஸ் இங்க இல்ல, நான் நோட்ஸ் வேணா எழுதி அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, என் கோர்ட்லயும் சரி, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடி வந்து பின்னாடி இப்படி தட்டி, ஏய் எப்படி இருக்க, எப்படி இருக்குன்றது இப்படி கேட்க முடியாது. நான் கூட பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. காலேஜ்ல இருக்கும்போது ஓடி வந்து அந்த பின்னாடி தட்டத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். டமால் நம்ம முதுகுல தட்டி எப்படி இருக்கு தண்ணி அப்படின்னு குடிக்கும் போது சொல்லி குறை ஏற வைக்கிறது மேம். தண்ணி குடிக்கும் தண்ணி குடிக்கும் போது டமால் இப்படி தட்டுறது, அதுக்கப்புறம் ஏதாவது கேஸ் கட்ட வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறது. அது வலிக்குங்க உண்மையாவே. ஆனா மனசாட்சி இல்லாம நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? டப்பு டப்புன்னு அடிக்கிறது. இதுக்கெல்லாம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? ஆக்சுவலி பண்ணி யாரையாவது உள்ள வைக்கணும். பண்ண முடியாது. ஏன்னா ஆர்டினரி டெம்பர்ல இருக்கவங்க யாரும் இது ஒரு கேஸா கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. அததான் ட்ரிஃபிள்ஸ் சொல்லுவாங்க, அற்பமான செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கான மெயின் இன்கிரீடியன்ட் என்ன பாத்தீங்கன்னா, a man of ordinary temper will not complain. எந்தெந்த ஆக்ஷன்லாம் ஒரு ஆர்டினரி ப்ரூடன்ட் மேன், ஆர்டினரி டெம்பர் இருக்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டானோ அதெல்லாம் ஒரு அஃபென்ஸா எடுத்துட்டு வர கூடாது. அது அஃபென்ஸா நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற எக்ஸெப்ஷன் தான் அது. இப்ப நான் ஒரு சினாரியோ சொல்றேன். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஐபிஎஸ் ஆபீசர் தான். ஒரு கேதரிங்க்கு போயிருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆபீசர்ஸ் தான். அப்போ டிஜிபி என்ன பண்றாரு, அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர், லேடி ஐபிஎஸ் ஆபீசர். அவங்க சேர கிட்ட இழுக்கிறாரு. ஓகேங்களா? இவங்க உடனே இன்னும் இப்படி சேர கிட்ட இழுக்கிறாரே அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டா என்ன சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி கூச்சப்பட்டு அவங்க ஏஞ்சி இப்படி போறாங்க. ஏஞ்சி போகும்போது பாஸ்டீரியரை இப்படி தட்டிடுறாரு. ஐபிஎஸ் ஆபீசருக்கே இந்த நிலைமை. ஓகேங்களா? சோ அந்த ஐபிஎஸ் ஆபீசர் பாஸ்டீரியரை இப்படி தட்டிடுறாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் தி விமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸும் கொடுக்குறாங்க. இப்ப கோர்ட்டுக்கு வருது. இவர் என்ன ஆர்கியூ பண்றாருன்னா, யாருமே இதை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, இது ட்ரிஃபிளுங்க அப்படின்னு இவர் ஆர்கியூ பண்றாரு. நீங்க தான் ஜட்ஜ், என்ன சொல்லுவோம்? சும்மா தட்டதுக்கு இல்லாம கோர்ட்டுக்கு வருவாங்க?
அது அது ட்ரிஃபிள்ஸ் சொன்னா அது நிறைய பேர் எக்ஸாம்பிளா எடுத்துப்பாங்க மேம். ஈவன் டு யங்ஸ்டருமே அதை வந்து எக்ஸாம்பிளா எடுத்து அதனால அது இதை வந்து பண்ணக்கூடாதா? அது ட்ரிபிள்ஸ் சொன்னா எக்ஸாம்பிளா எடுத்துப்பாங்க அப்படின்றதுக்காக நீங்க ட்ரிபிள்ஸ் சொல்ல மாட்டீங்களா? அதான் ரீசனா? ஈவன் டு அது வந்து அஃபென்ஸ் தான் மேம். அது அவங்களோட அதான் கன்சென்ட் ஏன் இல்லைனாலே கேக்குறேன். அது அஃபென்ஸ் தான் வித்தவுட் மேடம். பர்மிஷன் அவங்க டச் பண்ணது அஃபென்ஸ் தான். எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஆனா லீகல் அந்த வேர்ட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எனக்கு 354 அதானே வேணும். IPC சொல்லணும். outraging the சொல்லுங்க. modesty of women. வெரி குட். அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் த விமன். இது சாதாரண ஆக்ஷன் கிடையாது. அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் த விமன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வேற ஒண்ணு. harassment ma'am, அது இல்ல. இப்பதான் அந்த abuse இன்கிரீடியன்ட் நான் ma'am, சொல்றேன். இல்ல, ட்ரிஃபிள்குள்ள வரணும்னா என்னவாக இருக்கணும் அது? ordinary லைட் sense, ஆர்டினரி மேனுக்கு வந்து லைட் மேடம் அவங்க ஆர்டினரி கன்சென்ட்டே இல்ல மேன் மேடம். வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாத ஒரு ஏரியாவா இருக்கணும். இப்ப இங்க இருக்க பொண்ணுங்க சொல்லுங்க, யாராவது பின்னாடி தட்டுனா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோம்? கண்டிப்பா பண்ணுவோம் மேம். EPC அங்கேயே sir, செருப்பால் அடிப்போம். அங்கேயே செருப்பால் அடிப்போம் ஆக்சுவலி. கரெக்ட்டுங்களா? சோ இந்த டெஸ்ட் அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு ஆர்டினரி ப்ரூடென்ட் விமனாக இருந்தாலும் அந்த இடத்துல இப்படிதான் அத கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து ட்ரிபிள்ஸ் கீழே வருதான்னு நம்ம டிஸ்கஸே பண்ணக்கூடாது சார். ஏன்னா இட் இஸ் அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் த விமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுத்தையும் சொல்லி கன்விக்ஷனும் கொடுத்தாங்க. கேபிஎஸ் கில் கேஸ். இதை எடுத்து பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டைம் இருந்தா பாருங்க. நான் உங்களுக்கு இதே இன்கிரீடியன்ஸ எழுதி நோட்ஸாவும் உங்களுக்கு அடுத்து அனுப்புறேன். ஓகே, அதுதான் செக்ஷன் 95. அடுத்து ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ். இது போயிடுவோம், ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, சோ ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ். இந்த பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எதுக்கு அகேன்ஸ்டாலாம் இருக்கு, அதே மாதிரி எவ்வளவு எக்ஸ்டென்ட்டுக்கு இந்த பிரைவேட் டிஃபென்ஸ் நமக்கு இருக்கு, எந்தெந்த செக்ஷன்ல ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் பாடி இருக்கு, ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி முதல்ல இருக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல வரும். அந்த கொஸ்டின்ஸ் தான் அப்படியே பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, நம்ம எம்சிக்யூவா கிரியேட் பண்ணி பேப்பர்ல கொடுத்துருவாங்க. சோ இந்த ஏரியால இருந்து எம்சிக்யூ வர்றது ரொம்ப யூஸ்வல். பட் ஆஸ் அ லாயர் எம்சிக்யூ வருதோ இல்லையோ இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரியணும். ஓகேங்களா? சோ ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றதே இந்த செக்ஷன் 96 and 34 தான். நத்திங் இஸ் an offense done in exercise of right to private defense. சோ பிரைவேட் டிஃபென்ஸுக்காக நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி அது அஃபென்ஸ் டெபினிஷனுக்குள்ள வந்தாலுமே சரி, அது என்னது ஆஃபென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் கொடுக்கிற செக்ஷன் எது? 96 ஆஃப் ஐபிசி, 34 ஆஃப் பிஎன்எஸ். இத மறக்கவே கூடாது. ஓகே, இப்போ நான் திருப்பி ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். இது பிரைவேட் டிஃபென்ஸா நீங்க சொல்லணும். ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க தான் போலீஸ் ஆபீசர்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒருத்தர் வந்து துப்பாக்கியை வச்சுட்டு இப்படி சோகமா உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 சடலம் கிடக்குது, அங்க கூட்டமா கூடி இருக்கு. ஓகே, அப்போ 2 சடலம் அங்க கிடக்குது. பாத்தீங்கன்னா முதுகுல சுட்டிருக்காங்க. ஏன் சார் இந்த மாதிரி சுட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே பிரைவேட் டிஃபென்ஸ்க்காக சுட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இது ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ்க்காக சுட்டதா? நோ மேம். ஏன் நோ கலைச்செல்வி? Private defense பின்னாடி சுட்டிருக்காங்க மேம் அவரு. வெரி குட். சோ பின்னாடி முதுகுல சுட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ யாராவது ஒருத்தர் உங்களை அடிக்க வராங்க, பிடிக்க வராங்க, ஏதாவது பண்ண வராங்க, நீங்க எப்படி சுட்டிருப்பீங்க? இப்படி நேர்லா சுட்டிருப்பீங்க. அவங்க திரும்பி தப்பிச்சு இந்த ரைஃபிள பார்த்து பயந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடுறப்ப சுட்டிருந்தீங்கன்னா அது எப்படி பிரைவேட் டிஃபென்ஸ் ஆகும்? ஓகே, சோ பிரைவேட் டிஃபென்ஸோட முக்கியமான நான் சொன்ன பாத்தீங்களா அந்த கதை வந்து இந்த கேஸ்ல தான். ஏபிபினா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சிஜேனா இதுக்கெல்லாம் நம்ம மூளையே வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏபிபி நிறைய படிக்கிட்டோம், அவங்களுக்கு தான் சிலபஸ் அதிகம். நம்ம ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் அதனால நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, சோ ஏபிபியா இருந்தா கேஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நோட்ஸ் போடுவேன், அப்ப நீங்க பாத்துக்கிட்டாலே போதும். ஓகே, நான் சொன்ன கேஸ்லாம் இதுதான். ஒரு லேண்ட் இருக்கும், அந்த லேண்ட் டிஸ்பியூட் இருக்கும் வில்லேஜர்ஸ்க்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா அக்யூஸ்ட் 2 பேரை சுற்றுவாரு, அதுவும் பின்னாடி சுற்றுப்பார். சோ வைல் எஸ்கேப்பிங் இவர் சுட்டதுனால அது ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் கீழே கவர் ஆகாது அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ பிரைவேட் டிஃபென்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டு ரிபெல் அன்லாஃபுல் அட்டாக்.
ஒரு அன்லாஃபுல் அட்டாக் நம்ம மேல நடக்குது பாருங்க, லாஃபுல் அட்டாக் இல்ல, அன்லாஃபுல் அட்டாக் நம்ம மேல நடக்குது அப்படின்னும் போது அதை ரிபெல் பண்றதுக்கு, அதை ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் பிரைவேட் டிஃபென்ஸ். இட் இஸ் நாட் டு பனிஷ். ஒருத்தரை பனிஷ் பண்றதுக்காகவோ, என்னோட நகையை இவன் நேத்து எடுத்துட்டு போயிட்டான், இவன் தான் எடுத்துட்டு போனான்னு தெரியும், அதனாலதான் டமால்னு ஒண்ணு விட்டேன் கண்ணத்திலே, இது பிரைவேட் டிஃபென்ஸ் கிடையாது. சோ பனிஷ் பண்றதுக்காக நம்ம பண்ற எந்த செயலுமே பிரைவேட் டிஃபென்ஸ் கீழே வராது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் செக்ஷன் 96 கீழே வருமான்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் பனிஷ் பண்ற மாதிரி இருக்கா அந்த ஸ்டோரி, எக்ஸாம்பிள், இல்ல அவங்க ரிபெல் பண்ற மாதிரி இருக்கா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிட்டு தான் 96 கீழே வருமா வராதான்னு சொல்லணும். சோ 96 சொல்லுங்க தாரியா. மேம் இதுல டீச்சர்ஸ் அடிக்கிறதும் இந்த இதுலதான் வருமா மேம்? அது இதுக்கு கீழே வர, அது இன்னும் பிரைவேட் டிஃபென்ஸா? டீச்சர் குழந்தைய அடிக்கிறது பிரைவேட் டிஃபென்ஸா? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க தார்மி, இல்லன்னா அந்த குழந்தை எகிரி கடிச்சிருமா? இல்ல மேம், படிக்கலன்னு இப்ப அடிக்கிறாங்களா மேம், அதெல்லாம் இப்போ வார்த்தையை பார்த்த உடனே டீச்சரை லிங்க் பண்ணிடுறீங்க இங்க, கரெக்டா? இப்ப பேரண்ட்ஸ் அடிச்சாலுமே அந்த இது வருதுல்ல மேம். பேரண்ட்ஸ் அடிச்சா கூட குழந்தைய அது பிரைவேட் டிஃபென்ஸ் கீழே வருமா? அது ரைட் டு அட்மானிஷன் அந்த கான்செப்ட் கீழே வரும். தார்மி புரியுதுங்களா நான் பேசுறது? ஓகே மேம். இல்ல மேம் புரியல. அந்த யாராவது நம்மள தாக்க வந்து அவங்கள நம்ம அடிச்சாதான், அத தடுத்தாதான் பிரைவேட் டிஃபென்ஸ். இப்ப என் பாப்பா கடிக்கிறானா, நான் கண்டிப்பா கடிப்பா. ஐயோ அந்த குட்டியில இருக்கும்போது ஒரு எலி பல்லு இருக்கும் பாருங்க, யாரெல்லாம் டாட்லர்ஸ் வச்சிருக்கோம் தெரியும், கையெல்லாம் அந்த அச்சுதான் இருக்கும் ஃபுல்லா. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டா தலையை பிடிச்சு, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவும் நம்ம நவுத்த முடியாது. அதுதான் நம்ம மேக்சிமம் பண்ணக்கூடிய பிரைவேட் டிஃபென்ஸ் அங்க. இதுதான் ஓகேங்களா, அடிச்சா அது இந்த கான்செப்ட் கீழே வராது. Okay. So nothing is an offense done in the exercise of right to private defense is an offense. ஓகேங்களா, 96ல இத கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த பிரைவேட் டிஃபென்ஸ் எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்? அதாவது ஒருத்தர் அட்டாக் பண்ண வராங்கன்னா நீங்க எதெல்லாம் காப்பாத்த முடியும்? உங்களோட பாடியை காப்பாத்திக்கலாம். ஒருத்தர் உங்களை அடிக்க வராங்கன்னா பிரைவேட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் அவர் பாடி இஸ் அலவுட். பக்கத்துல இருக்கவங்களை அடிக்க வந்தாங்கன்னா ஹீரோ மாதிரி நான் உள்ள பூந்து அப்படியே மூக்குல குத்துனேன் அப்படின்னு அது வெரி குட். பிரைவேட் டிஃபென்ஸ் அப்ளைஸ் டு பாடி ஆஃப் அவர் பாடியும் சரி, எனி அதர் பர்சன்ஸ் பாடி, ரெண்டுமே அப்ளை ஆகும். சரி, ஒரு பொருளுக்காக, அற்பம் ஒரு பொருளுக்காக இன்னொரு ஹியூமன் பீங்க நம்ம பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்லி அடிக்க முடியுமா? கண்டிப்பா ப்ராப்பர்ட்டியை காப்பாத்துறதுக்கு வரும். சோ கேள்வியதான் இப்படி மாத்தி கேக்குறோம் ஒழிய, பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பாடிக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும், ப்ராப்பர்ட்டிக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுதான் 97ல கொடுத்துருக்காங்க. சோ ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்குன்னு சொன்னதுதான் 96. ஆனா அதோட ஸ்கோப் என்னது, அதுல நீ எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் 97. சோ எதை ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஹிஸ் பாடி and body of any other person அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி his property or any other person's property, அதுக்கும் நீங்க பிரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா என்ன சூழ்நிலையில யூஸ் பண்ணலாம்? உங்க பாடியோ இல்ல வேற ஒருத்தர் பாடிக்கு எகென்ஸ்டாவோ offenses affecting human பாடியை அவங்க பண்றாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் இப்படி வராங்க, அஃபென்ஸ் எல்லாம் அவங்க பண்ண வரல. சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து போட் ரைட் எல்லாம் போகணும்னு பாத்தீங்கன்னா அந்த சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட்டு விடுவாங்க. இதே நீங்க வந்து பேராகிளைடிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா அந்த சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட்டுடுவாங்க. அதை போட வரும்போது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அடிச்சு போட்டேன், அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொண்டு போக முடியாது. அப்ப எந்த சூழ்நிலையில நம்ம பிரைவேட் டிஃபென்ஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு அஃபென்ஸ் அஃபெக்டிங் அவர் ஹியூமன் பாடி பண்ண வந்திருக்கணும். அந்த டெபினிஷன் கீழே வரணும். மர்டரோ இல்ல வந்து கல்பபிள் ஹோமிசைடோ, ஹர்ட்டோ, கிரீவியஸ் ஹர்ட்டோ, கிரிமினல் ஃபோர்ஸோ, ஏதோ ஒண்ணு அந்த டெபினிஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆக்ட பண்ணியிருந்தால் மட்டுமே நம்ம பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியும். இது பாடிக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் அதர் ப்ராப்பர்ட்டி, இது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம். ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே பிரைவேட் டிஃபென்ஸ் உண்டு. ஆனா என்ன மாதிரி அஃபென்சஸ்க்கு பாத்தீங்கன்னா, அஃபென்ஸ் ஆஃப் தெஃப்ட், ராபரி, மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், இல்ல இதுக்கெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணா மட்டும்தான்.
நல்லா பாத்துக்கோங்க. அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் பாடியோட பிரைவேட் டிஃபென்ஸுக்கு அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடி மொத்தமா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆனா ப்ராப்பர்ட்டிக்கான பிரைவேட் டிஃபென்ஸ் மட்டும் எல்லா ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸுக்கும் கிடையாது. தெஃப்ட், ராபரி, மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் செக்ஷனை பாருங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்களா? நோ மேம். இல்ல. சோ இந்த ஏரியா எம்சிக்யூ ஏரியா. தெஃப்ட், ராபரி, மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் பண்ணும் போதோ இல்ல இதெல்லாம் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணும் போது மட்டும்தான் நமக்கு என்ன வரும்? ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் வரும். சரி, வேற என்ன விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சீட்டிங். மேம் டெக்காயிட்டி மேம். டெக்காயிட்டி ராபரியிலேயே வந்துரும்லப்பா. ஓகே கரெக்டா? ஓகே மேம். அதனாலதான் ஓகே மேம். டெக்காயிட்டி 5 நிறைய பேர். ஓகே விட்டு ஓகே வச்சிருக்காங்க. ஓகே மேம். நான் உங்களுக்கு சொல்றேன் எங்கெல்லாம் விட்டு வச்சிருக்காங்கன்னு. உங்களுக்கு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டில கூட அந்த டெக்காயிட்டியை விட்டு வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ராபரியில வர நான் ஓகே பேசிக் ராபரி இருக்குல்ல அதனால. இப்போ மிஸ்சீஃப் இருக்கும். சீட்டிங் விட்டுருப்பாங்க. பாருங்க, சீட்டிங் விட்டுருப்பாங்க. கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் விட்டுட்டாங்களா? கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி விட்டுட்டாங்களா? அதெல்லாம் ஏன் விட்டாங்கன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. அதெல்லாம் வலுக்கட்டாயமா ஒருத்தவங்கள பர்மிஷன் இல்லாம இது பண்றதுனால இது அவங்கள அஃபெக்ட் பண்ணும். வெரி குட். ஆனா இந்த இடத்துல ஸ்நாச்சிங்கையும் விட்டாங்க பாருங்க. பிஎன்எஸ்ல ஸ்நாச்சிங்க கொண்டு வந்திருக்காங்களா? பிஎன்எஸ்ல புதுசா ஒரு அஃபென்ஸ் கொண்டு வந்தாங்களா ஸ்நாச்சிங்? எஸ் மேம். ஆனா இதுல ஸ்நாச்சிங் ஆட் பண்ணாங்களா? பிஎன்எஸ்ல பிஎன்எஸ் வச்சிருக்கீங்களா பாருங்க. இல்லைங்க மேம். நோ. ஏன் ஆட் பண்ணல அதுவும் கேக்குறேன். அதுவும் இந்த தெஃப்ட் இந்த ராபரி அந்த இதுலயே வந்துடும். வெரி குட். ராபரிக்கு இல்ல, தெஃப்டுக்காக. இப்ப இது புரியலன்னா யாரும் கவலைப்படாதீங்க. நான் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எடுக்க தான் போறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போ தெஃப்டா இருக்கட்டும், ராபரியா இருக்கட்டும், மிஸ்சீஃபா இருக்கட்டும், கிரிமினல் ட்ரெஸ்பாஸா இருக்கட்டும், இதுல ஒரு வலுக்கட்டாயம் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. எப்பயுமே ஒரு ப்ராப்பர்ட்டிய இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு மட்டும் பிரைவேட் டிஃபென்ஸ் இல்ல. இந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்க வரும்போது உங்களை அவங்க அஃபெக்ட் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? ஒரு வல்காட்டாயம், ஒரு ஃபோர்ஸ் உங்களை கஷ்டப்படுத்த வாய்ப்பு இருக்க அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தெஃப்ட், ராபரி, மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் எல்லாம் தான். கிரிமினல் மிஸ்அப்ராப்ரியேஷனுக்கு நான் உன்னை போட்டு அடிச்சுக்கிடுச்சு எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த டெஃபினிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுக்கும் நான் உன்னை அடிச்சுக்கிடுச்சு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, அதனால அந்த மாதிரி இமீடியட் த்ரெட் இருக்கணுமா மேம்? சொல்லுங்க. இமீடியட் த்ரெட் இருக்கணுமா? இமீடியட் த்ரெட் எல்லாம் இப்ப யோசிக்காதீங்க. நான் அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன்ல யோசிப்பேன், சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகே, சோ இப்போதைக்கு நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு செக்ஷன் 97 உங்க பாடியோ மத்தவங்க பாடியோ நீங்க செல்ஃப் டிஃபென்ஸ்ல பிரைவேட் டிஃபென்ஸ்ல ப்ரொடெக்ட் பண்ணலாம். இது எந்தெந்த அஃபென்ஸுக்கு பாத்தீங்கன்னா அஃபென்சஸ் அஃபெக்டிங் ஹியூமன் பாடி யாராவது பண்ணும்போது உங்களோட பிரைவேட் டிஃபென்ஸ் நீங்க பண்ணலாம். ஓகே, ஆனா ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, தெஃப்ட், ராபரி, மிஸ்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் யாராவது பண்ணும் போதோ இல்ல அதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணும் போதோ மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும் அப்படின்றது இந்த செக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம போறது என்னன்னா இப்ப பிரைவேட் டிஃபென்ஸ். நான் என்ன பண்ணணும்? எனக்கு எந்த கஷ்டமும் வராம என்ன பாதுகாத்துக்கணும். இட்ஸ் எ டிஃபென்ஸ், நாட் அஃபென்ஸ். இந்த டிஃபென்ஸ் ஒருத்தரை கொலை பண்ற வரைக்கும் நான் போலாமா? ஒருத்தர் உயிரை எடுக்கிற வரைக்கும் நான் போலாமா? போலாம் மேம். ஆப்போசிட்ல அவங்க. வெரி குட். கண்டிப்பாக போகலாம். ஆனா எல்லா சூழ்நிலையும் நான் போக முடியாது. எந்தெந்த சூழ்நிலை போகலாம்? தட் இஸ் ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு காசிங் டெத். எந்த செக்ஷன்ல கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 38 அகேன்ஸ்ட் பாடிய சேவ் பண்றதுக்கு நீங்க எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் டெத் காஸ் பண்ணலாம் அப்படின்றது 38 ஆஃப் பிஎன்எஸ், 100 ஆஃப் ஐபிசில கொடுத்திருக்காங்க. இதே ப்ராப்பர்ட்டிய சேவ் பண்றதுக்கு நான் உயிரை எடுக்கிற வரைக்கும் போலாமா? அர்த்தம் ஒரு ப்ராப்பர்ட்டி அதை சேவ் பண்றதுக்கு உயிரை எடுக்கிற வரைக்கும் போலாமா? இந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து போர் எதுக்காக நடக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லா வாரும் ஸ்டார்ட்ஸ் வித் வாட் இஸ் த ப்ராப்ளம்? சொல்லுங்க. பொண்ணு, கரெக்டுங்களா? பொண்ணு, மண்ணு, இதுக்காக தான் சண்டை நடக்குமா? சோ அவ்வளவு முக்கியம் இந்த ப்ராப்பர்ட்டி.
நீங்க நிறைய கேஸ் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி அடிச்சுப்பாங்க, அப்படியே எனிமி மாதிரி அடிச்சுப்பாங்க. சோ நிறைய டைம் நான் யோசிப்பேன், என்ன சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஒரே பொண்ணா இருக்கீங்களே, உங்களுக்கு துணைக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்குங்க. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் நாட் அபவுட் ப்ராப்பர்ட்டி, அவங்க அடிச்சுக்கிறதையும் எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்பா நல்ல வேலை நான் ஒரே பொண்ணுதான், ஏதோ நான் கஷ்டமோ நஷ்டமோ நானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை மேம் இருக்கும். நிறைய மர்டர் கேஸுமே வரும் மேம், பிரதர்ஸ் கூட ஐயோ ப்ராப்பர்ட்டி நீங்க டிஸ்பியூட்ல. பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஏசி வெடிச்சு, இது வந்து நியூஸ்ல வந்துச்சு, ஏசி வெடிச்சு அண்ணி அண்ணன் அண்ணன் குழந்தை எல்லாமே செத்து போயிடும். சோ ஏசி வெடிச்சு செத்து போயிட்டாங்கன்னு நினைப்போம். கடைசியில பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கெரோசின் ஸ்மெல்லு, அந்த கெரோசின் பாட்டில் எல்லாமே எடுத்துருக்காங்க. பார்த்தா தம்பி பொண்டாட்டி சேர்ந்து அண்ணன் ஃபேமிலியே குழந்தையோடு சேர்த்து எரிச்சு கொண்டு. அதெல்லாம் என்ன சொல்றது? ஓகே, சோ ஒரு ப்ராப்பர்ட்டிய சேவ் பண்றதுக்கு கூட உங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு போலாம்? கேன் காஸ் டெத், அப் டு காசிங் டெத் வரைக்கும் போகலாம். இது செக்ஷன் 103ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த செக்ஷன் வந்து நோட் பண்ணாம வந்துட்டேன்னா, இது என்ன செக்ஷன் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு இங்க எழுதிடுறேன். 41 ma'am. 41. ஓகே, 41 லைனா வராது, அந்த 41. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க, நானும் நோட்ஸ்ல அப்டேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ ஐபிசி பாத்தீங்கன்னா 103, பிஎன்எஸ் பாத்தீங்கன்னா 41. சரி, எந்தெந்த சூழ்நிலை எல்லாம் போலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ அஃபென்ஸ் ஒரு பாடிய அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்றாங்கன்னா எந்தெந்த சூழ்நிலையில நம்ம வந்து டெத் காஸ் பண்ணலாம்? ஒரு ஹார்மோ அசால்ட்டோ பண்றாங்க, அது எப்படி பண்றாங்க, எந்த சூழ்நிலையில போய் நிக்கும்னு பாத்தீங்கன்னா, அது டெத் காஸ் பண்ற மாதிரி பண்றாங்க, இல்ல கிரீவியஸ் ஹர்ட் காஸ் ஆயிடும் அவங்கள விட்டா, இல்லன்னா ரேப் பண்றாங்க, இல்ல அன்நேச்சுரல் லஸ்ட்க்கு ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஆக்சுவலி செக்ஷன் 377 ஆஃப் ஐபிசி இப்ப வேலிடா? 377 ஆஃப் ஐபிசி பார்ஷியலி பண்றாங்க. பார்ஷியலி, அதாவது ஹியூமன் டு ஹியூமன் பண்றது மட்டும் எடுத்துட்டு பிஎன்எஸ்ல அதுக்கு ஈக்குவலான செக்ஷன் இருக்கா? இன்னைக்கு ஒருத்தர் அன்நேச்சுரல் அஃபென்ஸ் பண்றாரு, அப்ப அத வந்து ஒரு அஃபென்ஸா எடுத்து எழுதுறது எந்த செக்ஷன்ல எழுதுவாங்க? மேன் இஸ் ரேப்டு பை எ மேன். நீங்க கேட்கலாம், மேம் இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்களே, நானும் இதெல்லாம் பேசுறது தப்பு அப்படின்னு வளர்ந்த ஒரு குட்டி பொண்ணுதான். ஒன்ஸ் ஐ கேம் இன் டு லா காலேஜ், வெளியே வந்த உடனே இதெல்லாம் நம்ம பேசலன்னா வேற யார் தான் பேசுவா அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். பேசிதான் பிஎன்எஸ்ல கரெக்டுங்களா? எடுத்துட்டாங்க மேம். என்னடா? இல்ல மேம் கிடையாது, பிஎன்எஸ்ல கிடையாது. சோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், செக்ஷன் 377 ஐபிசின்னு ஒரு செக்ஷன் இருந்துச்சு, அதுல அன்நேச்சுரல் செக்ஷுவல் ஆஃபென்சஸ் எல்லாம் வரும், பீஸ்டியாலிட்டி வரும். பாத்தீங்கன்னா பொண்ணுங்க இல்ல, குழந்தைங்க இல்ல, நாய் மாடு, அதுக்கப்புறம் ஏதோ ரெப்பிடைல் ஒண்ணு, அந்த மாதிரி அனிமலை ரேப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பண்றதெல்லாம் அந்த செக்ஷன்ல அஃபென்ஸா இருந்துச்சு. மேன் இன்னொரு மேன் ரேப் பண்றது கூட அந்த செக்ஷன்ல அன்நேச்சுரலா ஒரு அஃபென்ஸா இருந்துச்சு. அது வந்து சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க பாத்தீங்களா, எல்ஜிபிடி, அவங்களையும் அது அஃபென்ஸ் ஆக்குது இல்லையா? கன்சென்ட்டோட அவங்க ஹாப்பியா இருக்கிறது ஒரு அஃபென்ஸ் ஆகுதுல்ல, அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு எந்த கேஸ்ல டீக்ரிமினலைஸ் பண்ணுவாங்க? நவதேஜ் சிங் ஜோங்கர் வெர்சஸ் நவ்ஜீத் சிங் ஜோஹார் கேஸ். ஓகேங்களா? நவ்ஜீத் சிங் அப்படின்ற ஒரு கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா பார்ஷியலி டீக்ரிமினலைஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி கன்சென்ட்டோட ரெண்டு பெரியவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட சேம் செக்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, சேம் செக்ஸோட இருக்காங்கன்னா அது அஃபென்ஸா இது கீழே கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி பார்ஷியலி தான் டீக்ரிமினலைஸ் பண்ணுவாங்க. இங்க பிஎன்எஸ்ல என்ன பண்ணுவாங்க, மொத்த செக்ஷனுமே எடுத்துட்டாங்க. சோ இப்ப பீஸ்டியாலிட்டி யார் பண்ணாலும் அது அஃபென்ஸ் கிடையாது, இப்ப ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை ரேப் பண்றாங்கனாலும் அது அஃபென்ஸ் கிடையாது. சிறையில வந்து நடக்கும் பாருங்க, அதாவது சிறைனா படம் கிடையாது, பிரிசன்ல எல்லாம் வந்து நிறைய ஈவன் men will be raped it seems. இப்ப யங்ஸ்டர் ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணாம சும்மா சந்தேகத்துல கூட கூட்டிட்டு போயிருப்பாங்க, அவரை இந்த மாதிரி கஷ்டத்துலாம் உட்படுத்துறது. எங்க உயிர் எல்லாமே உயிர் தானே, ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தான், அது அஃபென்ஸாவே இப்ப இல்ல. அது ஒரு பெரிய லாக்யூனா இன் பிஎன்எஸ். இதுக்கு கீழே ஒரு அஃபென்ஸ் வந்தா எதுல போடுறாங்களே தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஹர்ட் கிரீவியஸ் ஹர்ட்ல போட்டு விட்டுருவாங்க போல. ஓகே, சோ தட் இஸ் a big லாக்யூனா. அதெல்லாம் ரிமூவ் பண்ணாலும் இங்க அன்நேச்சுரல் லஸ்ட்ன்ற வார்த்தையை ரிமூவே பண்ணல. பிஎன்எஸ்ல இருக்க அன்நேச்சுரல் லஸ்ட்
இருக்கு மேம். வச்சிருக்கீங்கல்ல பாருங்க. இருக்கு மேம். எஸ் இருக்கும். எஸ் ஓகே. மேம். சோ இந்த மாதிரி பிஎன்எஸ்ல நிறைய நல்ல விஷயம் கொடுத்தாலும் இதெல்லாம் மிஸ்மேட்ச் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் சிம்பிள் தானே, எவ்வளவு பெரிய கமிட்டி வச்சு எவ்வளவு அழகா கொண்டு வராங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? சோ திஸ் இஸ் ஒன் லாக்யூனா. ஜஸ்ட் நான் லாக்யூனா சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு. பிகாஸ் யூ ஹாவ் டு திங்க் லைக் ஜட்ஜ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். சோ நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் குள்ள போவோம். எப்பெல்லாம் நம்ம பிரைவேட் டிஃபென்ஸ் காசிங் டெத் வரைக்கும் போலான்னு பாத்தீங்கன்னா, ஹார்ம் இல்லைன்னா ஒரு அசால்ட் ஃபார் காசிங் டெத், கிரீவியஸ் ஹர்ட் பண்றாங்க, ரேப்பு இல்ல அன்நேச்சுரல் லஸ்டுக்காக பண்றாங்க, கிட்னாப்பிங் ஆர் அப்டக்ஷன் இதுக்காக பண்றாங்க, ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டுக்காக, ஓகேங்களா, இல்ல ஆசிட் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இந்த கிட்னாப், அப்டக்ஷன், ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் எல்லாம் எப்படின்னா, உங்களை தூக்கிட்டா அதுக்கப்புறமா நம்ம எப்படியும் திரும்பி வர முடியாது, ஒரு ஹெல்ப் கேட்க முடியாத நிலைமையில இருக்கும். அப்படின்னும் போது நம்ம எது வரைக்கும் போலாம்? அவங்கள கொல்ற வரைக்கும் போலாம். பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸ்டெண்ட் டில் த பிளேஸ் ஆஃப் காசிங் டெத் அப்படின்னு இந்த செக்ஷன்ல சொல்றாங்க. சரி, இப்போ வந்து அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெத் வரைக்கும் எப்படி போலான்னு பாத்தீங்கன்னா 103 ஆஃப் ஐபிசி, 41 ஆஃப் பிஎன்எஸ். எப்பனா ராபரி பண்ணும்போது, தட் இஸ் ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ். ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் என்னது? அது டெக்காய்டி மேம். நைட்டுங்க. டெக்காய்டி கிடையாதுங்க. டெக்காய்டினா 5க்கும் மேற்பட்டவங்க ராபரி பண்ணா அதுக்கு பேர் டெக்காய்டி, அவ்வளவுதான். அது பனிஷ்மெண்ட்ல வந்துட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க மேம் அவங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ்னா என்னதுன்னு கேக்குறாரு. காலையில 6 மணி, காலையில 6 மணிக்கு மேல ரொம்ப யோசிக்க வேணாம். நைட்ட தான் அப்படி கொடுத்திருக்காங்க. நைட்ன்றது என்ன டைம் ஃப்ரேம்னு நம்ம குழம்பு கூடாததுக்காக சன்செட்டுக்கு அப்புறம், அதாவது இருட்டின டைம், சன்செட்டுக்கு அப்புறம் சன்ரைஸ்க்கு முன்னாடி நைட்டை தான் அப்படி மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? சோ நைட்ல ராபரி பண்றாங்க, ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட், வீட்டை உடைச்சு உள்ள வராங்க, மிஸ்சீஃப் பண்றாங்க, மிஸ்சீஃப் பை ஃபயர், வீட்டை கொளுத்துறது, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை கொளுத்துறது, ஃபயரை வச்சு, இந்த நாட்டு வெடி குண்டு வச்சு சொல்லுவாங்களா, எக்ஸ்ப்ளோசிவ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பண்றாங்க. இல்லைன்னா ஹியூமன் டுவெல்லிங். ஒரே ஒரு செகண்ட், சீனியர் சார் கால் பண்றாரு. யூஸ்வலி கால் பண்ண மாட்டாரு, அர்ஜென்டா இருக்கும், சாரி. ஹலோ, கேக்குது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, டன். சோ ராபரி பண்றாங்க, ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் பண்றாங்க, மிஸ்சீஃப் பை ஃபயர் பண்றாங்க, ஹியூமன் டுவெல்லிங்ல இந்த மிஸ்சீஃப் பை ஃபயர் பண்றாங்க, இல்ல பிளேஸ் ஆஃப் கஸ்டடி ஆஃப் சம் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் மிஸ்சீஃப் பை ஃபயர் பண்றாங்க, தெஃப்ட், மிஸ்சீஃப், ட்ரெஸ்பாஸ், இது எல்லாத்தையும் எப்படி பண்றாங்கன்னா, அவங்க பண்ணும் போதே ஒரு அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத், கிரீவியஸ் ஹர்ட் வருது. கையில பெரிய ராடு, கத்தி எல்லாத்தையும் எடுத்து ஒரு 5 பேர் உள்ள வராங்க. கேட்டா நான் உன்னோட லாக்கர் எங்க இருக்கு, பணத்தேடு பணத்தேடுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் பண்ணும் போதே நமக்கு என்ன இருக்கு, ஒரு அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத். ஐயோ ராட்ல அடிச்சிருவானோ, ஐயோ கத்தியில குத்திடுவானோ. சோ இந்த மாதிரி அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத்தோட, கிரீவியஸ் ஹர்ட்டோட, ஆனா அவங்க அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் பண்றாங்க. பட் தே ஆர் கிவிங் அன் அப்ரஹென்ஷன் தட் எனக்கு டெத் காஸ் பண்ணிடலாம், கிரீவியஸ் ஹர்ட் காஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு காசிங் டெத். ஓகே, சோ இந்த 2 செக்ஷனை பாத்துக்கோங்க. இந்த 2 செக்ஷன் எம்சிக்யூல திருப்பி திருப்பி கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நார்மல். நான் வந்து மேம் அந்த ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் வெறும் ஹவுஸ் பிரேக்கிங்க்கு மட்டும் தானே? ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட்டுக்கு மட்டும், பை நைட்ன்றத அழகா கொடுத்துட்டாங்க, அதுக்குதான். ஓகேங்களா? ராபரி கூட இருக்குமே, ராபரி ஜென்ரலாவும், ராபரி ஜென்ரலாவே நீங்க போலாம். அது ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் டிஸ்கிரிப்ஷன். எஸ், ஜென்ரலாவே போலாம். ராபரினா அது எப்ப நடந்தாலும் சரி, ஏன்னா ராபரி இஸ் a very serious offense. ஓகே, சோ நெக்ஸ்ட், டு காஸ் அதர் தென் டெத். இதுக்கெல்லாம் நீங்க டெத் காஸ் பண்ணலாம். ஆனா மத்ததுக்கெல்லாம் டெத் காஸ் பண்ணாத வரைக்கும் நீங்க வேற ஏதாவது ஒரு ஹர்ட் மாதிரி சில விஷயங்கள் ஹார்ம் காஸ் பண்ணலாம். அத பத்தி பேசுறதுதான் 101 and 39. ஓகே, so any other offense other than mentioned under section 100. செக்ஷன் 100ல மென்ஷன் பண்ணாத வேற ஏதாவது ஒரு அஃபென்ஸ் அஃபெக்டிங் ஹியூமன் பாடி பண்றாங்க அப்படின்னும் போது அதர் தென் டெத் நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 104ல அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கு. 42 ஆஃப் பிஎன்எஸ்ல என்ன சொல்றாங்கன்னா,
theft, mischief or criminal trespass which is not covered above. நீ பாத்தீங்கன்னா theft, mischief, criminal trespass எப்படி பண்ணணும்? apprehension of causing death, grievous hurt ஓட பண்ணாதான் நீங்க டெத் கிராஸ் பண்ணலாம். இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு அப்ரஹென்ஷனும் இல்ல சார். ஜென்ரலா வராங்க, இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு போறாங்க, இல்லன்னா நம்ம கூட சேர்ந்து சண்டை போறாங்க, இழுத்துக்கிட்டு நம்மளும் செயினை புடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் கையில ஒண்ணுமே இல்ல, அவன் நம்ம கொலை பண்ணுவான்னு ஒண்ணுமே கிடையாது. சோ அவனை நான் கொன்னுதான் நான் காப்பாத்தணும்னு அவசியம், என்னை காப்பாத்திக்கணும்னு அவசியம். நான் தள்ளி விடலாம், அடிக்கலாம், பின்னாடி பக்கத்துல இருக்க கட்டையை தூக்கி போடலாம். சோ என்ன வேணாலும் பண்ணும். ஓகேங்களா? அதர் ஹார்ம் அதர் தென் காசிங் டெத் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு 104 and 42. ஓகே, சோ இந்த ஏரியாவும் மேல இருக்க செக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 38, 41, 100, 103 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களே, இந்த பிரைவேட் டிஃபென்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்? ஐ மீன் எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்ப எண்ட் ஆகும்? இப்ப ஒரு மர்டர்னு வச்சுக்கோங்க, எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்ப எண்ட் ஆகும்? யாரோ ஒருத்தர் மர்டர் பண்ண வராங்க, அவங்கள கொல்றதுட்டாங்கன்னா end ஆயிரும் ma'am. டைம்ல இருந்து அவங்க கொல்ற வரைக்குமா? இறந்த டைம் வரைக்கும். இறந்த டைமா? அப்ப அப்ப என்னது, அவன் செத்து போ மேம் அவங்க கொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு அப்ரஹென்ஷன் இருக்கும்ல மேம், அப்பவே ஸ்டார்ட் ஆயிடும். வெரி குட். இறந்த டைம் நோட் பண்ணி போஸ்ட்மார்ட்டமோட சேர்த்து செத்து போயிட்டாடா, சூப்பர். அப்படி கிடையாது, சாக கூடாதுன்னு போராடுறதுதான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். ஓகேங்களா? சோ எப்ப ஸ்டார்ட் ஆகி எப்ப வரைக்கும் இருக்கும்னு பாத்தீங்கன்னா till the reasonable apprehension of death is there. சோ அவன் கத்தி எடுத்துட்டு உள்ள வரும்போதே அவன் என்ன கொன்றுவானோன்ற பயம் ஸ்டார்ட் ஆயிடுது. சோ அவன் கத்தி எடுத்து திருப்பி போற வரைக்கும் நான் என்ன பண்ணலாம்? போராடலாம். அவனை தள்ளலாம், சத்தம் போடலாம், அடிக்கலாம், மிதிக்கலாம், ஏன் அவன் கத்திய புடிங்கி அவனே குத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? சோ கமென்ஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூவேஷன் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் தி பாடியை பத்தி சொல்றது 102 and 40. சோ ரீசனபிள் அப்ரஹென்ஷன் till they are doing that particular offense. எந்த offense இருந்தாலும் சரி, ஹர்ட் காஸ் பண்ணிடுவான்ற அந்த பயம் இருந்தாலும் சரி, எனி offense affecting human body, அந்த offense அவன் பண்ணிடுவான்ற அப்ரஹென்ஷன் வந்தாலே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும் பிரைவேட் டிஃபென்ஸ். சோ அதை முடிச்சுட்டு போற வரைக்குமே, அவன் வெளியே போற வரைக்குமே, இல்ல ஒரு பப்ளிக் ஹெல்ப் கிடைக்கிற வரைக்குமே அந்த அப்ரஹென்ஷன் நம்ம மைண்ட்ல இருந்து எப்ப போகுதோ அப்பதான் நம்ம பிரைவேட் டிஃபென்ஸ் ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? சோ இதே ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா ரீசனபிள் அப்ரஹென்ஷன் ஆஃப் டேஞ்சர் டு த ப்ராப்பர்ட்டி. 4 பேர் உள்ள காம்பவுண்டுக்குள்ள இறங்கிட்டாங்க, அவங்க வந்து கத்தி எடுத்துட்டு கதவை தோற, லாக்கர் எங்க இருக்குன்னு கத்துறாங்க, அப்பயே உங்க பிரைவேட் டிஃபென்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 105, 43 செக்ஷன்ல இன்னும் தெளிவா கொடுத்திருக்காங்க. ஓகே, இதே செக்ஷனை தான் நான் இங்க தெளிவா எழுதியிருக்கேன். இப்ப வந்து தெஃப்டாக இருக்குன்னா எந்த சூழ்நிலையில இருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த சூழ்நிலை வரைக்கும் இருக்கும்னு பாத்தீங்கன்னா எப்ப வரைக்கும் இருக்கும்? கமென்ஸ்மெண்ட் தான் இந்த செக்ஷன்ல பாக்கும். எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அஃபென்ஸ் அப்ரஹெண்ட் பண்ணும் போதே, டெத் வந்து அப்ரஹென்ஷன் பண்றீங்க, ஹர்ட் அப்ரஹென்ஷன் பண்றீங்க, ரேப் அப்ரஹென்ஷன் பண்றீங்க, அந்த பயம் வந்துட்டாலே கமெண்ட்ஸ் ஆயிடும். சோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டேஞ்சரை நீங்க சென்ஸ் பண்றீங்க, அப்ரஹெண்ட் பண்றீங்க, அந்த டைம்லயே ஸ்டார்ட் ஆயிடும். சொல்லுங்க மேம். பிரைவேட் டிஃபென்ஸ் பண்ணா ரிமாண்ட் பண்ணுவாங்களா? இத முடிச்சிட்டு சொல்லட்டுமா? ஓகே, இந்த செக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஜனனி. ஓகே, ரிமாண்ட் பண்ணுவாங்களா ரிமாண்ட் பண்ணலையா அது அப்புறமா யோசிப்போம். நம்ம கண்டிப்பா பண்ணுவாங்க, அது ஏன்னு நான் சொல்றேன். ஓகே, நவ் கம்மிங் டு எப்ப முடியும், until when we have private defense. ஓகே, அத நம்ம இங்க பார்க்க போறோம். till the offender retreats. எங்க? theft டைம்ல till the offender retreats. அவன் வந்தா theft பண்ண ட்ரை பண்ணா அவன் போற வரைக்குமே நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் லைவா தான். அதே மாதிரி அசிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி சாட். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து திருட வந்துட்டாங்க, நீங்க உடனே உஷாரா என்ன பண்றீங்க? 100க்கு அடிச்சிடுறீங்க. அவன் உள்ள இருக்கும் போதே போலீஸும் உள்ள வந்துருது. இப்ப நீங்க போலீஸ் வந்த உடனே ரொம்ப தைரியமாயி டக்குன்னு பக்கத்துல இருக்க கட்டையை எடுத்து இவன் தான் சார், இவன் தான் சார், இவன் தான் சார் எல்லாத்தையும் பண்ணா நடிச்சீங்கன்னா அது பிரைவேட் டிஃபென்ஸா? கிடையாது. ஓகே, சோ பிரைவேட் டிஃபென்ஸ் எப்ப எண்ட் ஆகுது? அஃபெண்டர் ரிட்ரீட் ஆனா, அவன் போயிட்டா எண்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் பப்ளிக் அத்தாரிட்டியோட அசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா எண்ட் ஆயிடுது. ப்ராப்பர்ட்டி ரிகவர்டுனாலும் எண்ட் ஆயிடுது. இது போலீஸ் தேடி நமக்கு கிடைக்கிற ப்ராப்பர்ட்டி ரிகவர்டு கிடையாது,
இது சர்க்கம்ஸ்டன்சஸ் பொறுத்தது. இப்போ ஒருத்தன் வந்து நம்ம பேக இழுக்க ட்ரை பண்றான், நம்ம என்ன பண்றோம்னா டக்குன்னு அந்த பேக நம்ம புடுங்கிடுறோம், அவன் அப்படியே போயிடுறான். ஓகேங்களா? அந்த டைம்ல நம்ம அவனை துரத்திட்டு போய் நம்ம ஸ்கூட்டில அப்புறம் இடிச்சு மிதிச்சு, அது பிரைவேட் டிஃபென்ஸ் கிடையாது. ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணா இன்க்ளூட் பண்ணணும் சார். ஏன்னா பாவம், நான் பேக் இழுத்துட்டு போயிட்டு நம்ம போய் நம்ம சண்டை போடலாம்னா அப்புறம் எப்படி அவனுங்க வந்து கம்முன்னு இருப்பானுங்க. பட் ஆனா சேட்லி அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. ஓகேங்களா? சோ டில் தி அஃபண்டர் ரிட்ரீட்ஸ் பப்ளிக், அதாவது பப்ளிக் அத்தாரிட்டியோட அசிஸ்டன்ஸ் ஒப்டெயின்டு ப்ராப்பர்ட்டி ரிகவர். ஓகே, இது 3 பண்ணிட்டாங்கன்னா நம்ம பிரைவேட் டிஃபென்ஸ் எண்ட் ஆயிடும். ஓகே, அடுத்து ராபரியில பாத்தீங்கன்னா அஃபண்டர் காஸ் ஆர் அட்டெம்ப்ட் டு காஸ் டெத், அந்த டைம்ல ஹர்ட், ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட், இதெல்லாம் இன்ஸ்டன்டா அவங்க ட்ரை பண்றாங்க பாத்தீங்களா? அந்த டைம்ல ஸ்டார்டிங்லயே கமெண்ட்ஸ் ஆயிட்டு இந்த த்ரெட் போற வரைக்கும் ராபரியில அந்த த்ரெட் இருக்கணும். ராபரின்றது ஆக்சுவலி சொல்ல போனா அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஆனா அதுல மெயினான இன்கிரீடியன்ட் என்ன பாருங்கன்னா த்ரெட் ஆஃப் இன்ஸ்டன்ட் ஹர்ட், டெத் அதெல்லாம் இருக்கும். அந்த த்ரெட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கன்னியூ ஆகும். அந்த த்ரெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பயே உங்க ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸும் போயிடும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இதே கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் மிஸ்சீஃப்னு வச்சுக்கோங்க. இப்ப கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்க்கு எது வரைக்கும் நீங்க பிரைவேட் டிஃபென்ஸ் பண்ணலாம்? எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவருக்கு அப்படியா? ஃபர்ஸ்ட் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னா என்னது? அத்துமீறி ஒருத்தர் அத்துமீறி ஏதோ ஒரு இடத்துல நுழையிறது. நீங்க ஆபீஸ்ல இருக்கும் போது எவனோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம மங்கி குலாலாம் போட்டு உள்ள வந்தா கூட அது ட்ரெஸ்பாஸ் தான். ஓகே, சோ எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம பிரைவேட் டிஃபென்ஸ் பண்ணலாம் இங்க? ஒரு 1 ஹவருக்கா 2 ஹவருக்கா ஏதாவது டைமிங் இருக்கா? வெளியே போற வரைக்கும் அவன் வெளியே போற வரைக்கும் நமக்கு ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்கு. So as long as the offender continues the commission of the offense, criminal trespassum seri, mischiefum seri, as long as he is doing, we have right to private defense. Next, house breaking by night. As long as another the house trespass begin, அது ஸ்டார்ட் ஆகி அது கண்டினியூ ஆகுற வரைக்கும் நமக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் பேசிஸ்ல கேட்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்தா இந்த மாதிரிலாம் நடக்குது, இவங்களுக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் எப்ப வரைக்கும் இருக்கும் ஆப்ஷன்ஸ். சோ இத ஒரு ரீட் பண்ணி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும். இது ஒண்ணுமே கிடையாது, இது லாஜிக் தான். ஓகே, அந்த லாஜிக் தெரிஞ்சாலே பாதி எம்சிக்யூ நீங்க நல்லா அடிச்சிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து பெரிய ரவுடி, அந்த ரவுடிய வந்து போலீஸ் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண வராரு. போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு இப்படி கைய பிடிக்கிறாரு. உடனே அந்த ரவுடிக்கு கோவம் வந்துடுது. என்னையே நீனு இந்த மாதிரி தொடுறியா, இந்த மாதிரி பிடிச்சு இழுத்துட்டு போறாங்கல்ல, இழுக்கிறியா, நான் வந்து உன்னை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. கோர்ட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்றாரு, அவர் என்ன வந்து அடிக்க ட்ரை பண்ணாரு, இழுக்க ட்ரை பண்ணாரு, பலவந்தப்படுத்தினாரு, அதனாலதான் நான் பிரைவேட் டிஃபென்ஸ்க்காக போலீஸ் அடிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இது பிரைவேட் டிஃபென்ஸா? கிடையாது. சோ எதுக்கு அகேன்ஸ்டாலாம் பிரைவேட் டிஃபென்ஸ் நம்ம பண்ண முடியாது, யாருக்கு அகேன்ஸ்டாலாம் நமக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் கிடையாது அப்படின்றதா செக்ஷன் 99 or section 37. So any act done by a public servant, அதுவும் பப்ளிக் சர்வெண்ட் எப்படி நம்மள வந்து என்கவுண்டர் பண்ணணும், தேவையில்லாம வந்து கஸ்டோடியல் டெத் பண்ணணும், அதுக்கெல்லாம் கிடையாது. பப்ளிக் சர்வெண்ட் ஆக்டிங் இன் குட் ஃபெய்த். சோ குட் ஃபெய்த்ல ஆக்ட் பண்ற ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அந்த ஆக்ஷனை பண்ணும்போது, நம்ம நார்மலா அரெஸ்ட் வாரண்ட்டை வச்சு அரெஸ்ட் பண்ணும்போது, இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா கூட்டத்தை கலைக்கிறதுக்குலாம் வந்து தள்ளி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பிரைவேட் டிஃபென்ஸ், நம்ம ஏதாவது ஆக்ஷன் பண்ணோம்னா, அவங்கள அஃபெண்ட் பண்ணோம்னா அது பிரைவேட் டிஃபென்ஸ் கீழே வராது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தோ நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஜஸ்டிஃபையபிள் பை லா. இதுதான் பயங்கரமா இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. தோ நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஜஸ்டிஃபையபிள் பை லா. இப்போ 144 ஆர்டர் போட்டிருக்காங்க, கூட்டம் ஏதோ சேரக்கூடாது, ஆனா கூட்டம் சேர்ந்து எல்லாரும் வைலண்டா போராடுறாங்கன்னா உடனே இந்த தடியடி நடத்துறதுக்கு ஆளுங்களை இறக்குவாங்க. ஏன் அட்வொகேட்ஸ்க்கு அந்த மாதிரி நடந்துச்சா? கரெக்டா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பாரிஸ் நிறைய போராட்டத்தையும் அடியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம திருப்பி போராடுறோமோ ஒழிய அந்த கேஸ்ல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியும். அது ஐ டோன்ட் நோ, நம்ம ப்ரொஃபஷனுக்கே அது ஒரு பெரிய இலக்கு. உண்மையாவே நம்மளாம் அட்வொகேட்ஸா இருந்து ஒண்ணும் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓகே, அதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்டரி இருக்கு.
தட் இஸ் டிஃபரெண்ட். ஐ ஹவ் ஹர்ட் ஃப்ரம் லாட் ஆஃப் சீனியர்ஸ். அது ஏன் பண்ணாங்க, அந்த சூழ்நிலை ஏன் வந்தது அப்படின்றதுக்கு. அது நடந்தது ஒரு நல்ல காரியத்துக்காகன்னுவாங்க. ஆனா என்ன சொன்னாலும் அதை ஒத்துக்க முடியாதுங்க. தப்பு தப்பு தான், கிரேவ் மிஸ்டேக். ஹைகோர்ட்குள்ள பூந்து அதுதான் மேம் நான் கடைசியில கேட்க வந்தேன். கமிஷன் போட்டிருந்தாங்க மேம் ஒரு வீட்டை அட்டாச் பண்றப்ப. அவங்க மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்திக்கிட்டு அடிக்க வந்தாங்க மேம். அதுதான் அப்ப பிரைவேட் டிஃபென்ஸ் ஆகுமா அந்த மாதிரி கேட்க வந்தேன் மேம். புரியல. இல்ல மேம், அட்வொகேட் கமிஷன் போடுவாங்கல்ல மேம், அப்ப அவங்க வீட்டை உடைச்சு தானே மேம் உள்ள போவோம். ஆமா அப்ப அப்ப நினைச்சேன் மண்ணெண்ணெய் ஊத்திட்டு வராங்கல்ல, அப்ப வந்து அது பிரைவேட் டிஃபென்ஸ் எல்லாம் ஆகாது. ஓகேங்களா? ஓகே அது வந்து மேம். லாஃபுல் ஃபோர்ஸ்ல அவங்க மண்ணெண்ணெய் ஊத்தி சாக கூடாதுன்றதுக்காக இவங்க போய் பிடிக்கிறது. அப்ப போய் போலீஸ் அடிச்சுட்டு அது வந்து பிரைவேட் டிஃபென்ஸ் கீழ வருமானா வராது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டிஸ்டர்ப்டு ஏரியால தடியடி நடத்தலாம். ஆனா தடியடி எப்படி நடத்தணும்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவங்க சிறிதா மீறினா கூட நம்ம வந்து என்ன சொல்ல முடியாது, அவங்களுக்கு எகேன்ஸ்டா பிரைவேட் டிஃபென்ஸ் ஏதாவது ஆக்ஷன் பண்ணிட்டு அடிச்சுட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு மிதிச்சுட்டு இல்ல நான் பிரைவேட் டிஃபென்ஸ்ல தான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ ஆக்ட் டன் பை எ பப்ளிக் சர்வெண்ட். ஆனா முக்கியமான விஷயம், இன் குட் ஃபெய்த், தோ ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஜஸ்டிஃபையபிள் பை லாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஏதாவது ஒரு ஆக்ட் பண்ணிட்டு அஃபென்ஸ் பண்ணிட்டு அத பிரைவேட் டிஃபென்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. ஆனா ஒரு அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத்தோ கிரீவியஸ் ஹர்ட்டோ அவங்க காஸ் பண்றாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்காங்க, ஆனா ஒரு ரிவால்வர் எடுத்து சுட பாக்குறாங்க, இல்லைன்னா பெரிய கட்டை எடுத்து அடிக்க பாக்குறாங்க. அவங்க நடந்துக்கிறது எப்படி இருக்குன்னா, நம்மள சாவடிச்சிருவாங்க இல்ல கிரீவியஸ் ஹர்ட் காஸ் பண்ணிருவாங்கன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்ப நம்ம பிரைவேட் டிஃபென்ஸ் பண்ணலாம். அந்த செக்ஷன்லயே கொடுத்துருப்பாங்க பாருங்க, நாட் காசிங் அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட். பப்ளிக் சர்வெண்ட்டுக்குமே ஒரு எல்லை இருக்கு. நீ பண்ணலாம், குட் ஃபெய்த்ல பண்ணலாம், ஸ்ட்ரிக்ட்லி லா படி இல்லைனாலும் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு போகலாம். ஆனா என்ன எக்ஸ்டென்ட்னா, நீ அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத்தோ கிரீவியஸ் ஹர்ட்டோ பண்ணினா அந்த உயிருக்கு அந்த ஹியூமனுக்கு என்ன உரிமை இருக்கு, பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஜென்ரலா ஒரு பப்ளிக் சர்வெண்ட் குட் ஃபெய்த்ல இருந்தா அவருக்கு அகேன்ஸ்டா பிரைவேட் டிஃபென்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. ஆனா அவரே அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத்தோ கிரீவியஸ் ஹர்ட்டோ கொடுத்துட்டா நம்ம ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இஃப் தேர் இஸ் டைம் டு recourse to protection of public authorities. ஏதோ ஒரு அஃபென்ஸ் நடக்குது, பக்கத்துலயே போலீஸ் இருக்காரு, சொன்னா காப்பாத்திடுவாரு. ஆனா நம்ம தான் கரெக்டா பிளாக் பெல்ட் ஆச்சு, டக்குன்னு அடிச்சு கிடிச்சு பழலாம் உடச்சு பிடிச்சிட்டோம். அந்த போலீஸ் பிடிப்பாரான்னு கூட தெரியாது. உண்மையாவே எல்லாரும் கரெக்டா கத்துக்கணுங்க. நானும் செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு பக்கத்துல கிடைக்கவே மாட்டேங்குது. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம தைரியத்துக்கே தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அப்படின்னு நினைக்கிறேன். என்னவோ எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, நீங்கெல்லாம் உங்களுக்கு பக்கத்துல கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் போய் என்ன ஸ்வேதா பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க மேம். பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கேன். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாம் வந்து டாக்குமெண்ட் இப்பதான் இ ஃபைலிங் அது இதுன்ட்டாங்களே, பெரிய டாக்குமெண்ட் எல்லாம் குத்துறதுக்கு நீட்டா ஒரு கம்பி வச்சிருக்கோம்ல, அத சேஃப்டி பின்னே போகும். சேஃப்டி பின்ன வச்சு அவங்களுக்கு நவுறதான் வைக்க முடியுது. ஏதாவது பெருசா நடந்தா என்ன பண்றது? ஆனா நீங்க சொன்னது நல்ல ஐடியாவா இருக்கு மேம். ஆமா, அத ஏன் வச்சிருக்கேன்னு கேளுங்க. அது வந்து அதுல ஏதாவது நான் வந்து கண்ணுல சொருவி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இல்ல காதுல சொருவி கழுத்துல சொருவி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இது வந்து அட்வொகேட்டுக்குரிய ஒரு எந்த ஒரு ஆயுதமும் என்கிட்ட இல்ல, ஒரு கத்திய வச்சோ எதை வச்சோ நான் பண்ணல. சோ அட்வொகேட் கிட்ட இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லயே இது நடந்திருக்கு. சோ பிரைவேட் டிஃபென்ஸ் ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம், அதுக்காக அதை வச்சிருக்கேன். ஓகே, நீங்களா சிரிக்கலாம், பட் தட்ஸ் a குட் திங், நம்ம கையில இருக்க ஒரு விஷயம். ஓகே, அது so there is a time to recourse to protection of public authority. பப்ளிக் அத்தாரிட்டியை நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படின்னும் போது அந்த டைம்ல நம்ம பிரைவேட் டிஃபென்ஸ் பண்ணக்கூடாது. என்ன ஆக்ஷன் பண்ணாலும் பிரைவேட் டிஃபென்ஸ்ல வராது. நோ இன்ஃபிளிக்ஷன் ஆஃப் ஹார்ம் அதர் தென் நெசசரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு பேரு தான் டாக்டரின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நம்மள அடிக்க வரானா அவன் கையை பிடிக்கலாம், ஒருத்தர் நம்மள வந்து இப்படி தள்ள வரான், நம்ம உடனே என்ன பண்றோம், பக்கத்துல இருக்க ஒரு அருவாவை எடுத்து அவன் ரெண்டு கையும் டப்புன்னு வெட்டிடும், இல்ல கழுத்தை வெட்டிடும். இது பிரைவேட் டிஃபென்ஸ். சரி, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நீ பண்ற, அதுக்குன்னு ஒரு அளவு வேண்டாமா? சோ உன்னை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு தேவையோ, ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேவிங் யூ, அதுக்கு எவ்வளவு நெசசரியோ அவ்வளவுதான் நீ பிரைவேட் டிஃபென்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல வந்து நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. என்னன்னா, நம்மளே அங்க பதட்டத்துல இருப்போம், உயிர் பொழைப்போமா, ஐயோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல இருப்போம், என்ன பண்ண போறானோ. அந்த டைம்ல நம்ம கால்குலேட்டா ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது.
சோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு எது நெசசரி இல்ல நெசசரி இருக்கு அப்படின்றது நீங்க தான் ஜட்ஜா முடிக்கும். அதனாலதான் ஜட்ஜோட வேலைய எப்பயுமே ஏஐ எடுத்துக்கவே முடியாது. ஏஐ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும், ஒரு ஹெல்ப்பர் மாதிரி தானே ஒழிய உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ அண்டர் செக்ஷன் 9937 எதுக்கெல்லாம் பிரைவேட் டிஃபென்ஸ் கிடையாது? ஃபர்ஸ்ட், அகேன்ஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட் இன் குட் ஃபேத் ஆக்ட் பண்றவங்களுக்கு கிடையாது. அடுத்து, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் உங்களால எடுத்துக்க முடியும்னா அந்த சமயத்துல கிடையாது. அதே மாதிரி நெசசரி ஹார்ம் மட்டும் தான் இன்ஃபிளிக்ட் பண்ணணும், அதுக்கு மேல ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, இது எல்லாமே இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், இப்போ ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைனா ஒரு 14 வயசு பையன். அவன் தெரியும்ல உங்களுக்கு, 10th படிக்கிற பையனோ 7th படிக்கிற பையனோ ஒரு டீச்சரை கத்தியில குத்திட்டான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கூட வந்துச்சு ரொம்ப முன்னாடி. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு 12 வயசு பையன் உங்களை கத்தியில குத்த வரான். அவனை ஸ்டாப் பண்ணி நீங்க அவனை தள்ளி விட்டீங்க, அடிச்சிட்டீங்க, ஏதோ திடீர்னு அவன் குத்த வரான் விட்டுருந்தீங்கன்னா அவங்களை குத்தி சாவடிச்சிருப்பான். நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளுறீங்க, போய் இடிச்சு எதுலயோ அடிபட்டு அவன் செத்து போயிடுறான். இப்போ உங்களுக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் கிடைக்குமா? குழந்தைய போய் தள்ளி விட்டுருக்கீங்களா? சரி, ஒரு அன்சவுண்ட் மைண்ட், ஒருத்தருக்கு புத்தி சுவாதமே இல்ல, அவருக்கே என்ன பண்றோம்னு தெரியல, அவர் ஒரு கத்தி எடுத்து குத்த வராரு, நீங்க அடிச்சு கீழே தள்ளிடுறீங்க, செத்து போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் கிடைக்குமா? எஸ் மேம். இருக்கும் மேம். அங்க அப்ரஹென்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் இருக்குல்ல அவங்களுக்கே மேம். என்ன பண்றோம்னு தெரியல, 12 வயசு பையன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதெல்லாம் இங்க கிடையாது. பிரைவேட் டிஃபென்ஸ்னா என்னது? ஒரு புழுவை போய் நீ டச் பண்ணாலும் அந்த புழுவுக்கு அதை காப்பாத்திக்கிற உரிமை இருக்கு. இப்ப இப்போ நம்ம சொல்லுவோம் ஒரு சின்ன பிராணின்னு சொல்லுவோம், அதை போய் நம்ம டார்ச்சர் பண்ணாலும் அது திரும்பி முறைக்கும். அது ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், கரெக்டா? சோ அது மனுஷனுக்கும் இருக்குன்னு ரெகக்னைஸ் பண்றதுதான் இந்த கான்செப்ட். அப்ப அதை யாரு பண்ணா என்ன? சோ பிரைவேட் டிஃபென்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஈவன் அகேன்ஸ்ட் த பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், யூத், வாண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி, மேட்னஸ், இன்டாக்சிகேஷன், மிஸ்கன்செப்ஷன். என்ன நடக்குதுன்னே தெரியாம சில பேர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ங்க, நான் பண்ண தப்பே இல்லை, என்ன போய் அடிச்சு போட்டீங்க. அடிக்கலாம். யாராக இருந்தாலும், யூத்தாக இருந்தாலும், வாண்ட் ஆஃப் மெச்சூரிட்டியாக இருந்தாலும், அன்சவுண்ட்னஸ் மைண்டாக இருந்தாலும், இன்டாக்சிகேஷனாக இருந்தாலும், மிஸ்கன்செப்ஷனாக இருந்தாலும், அகேன்ஸ்ட் எவ்ரி பர்சன் யூ ஹாவ் ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ். ஓகே, அத சொல்றதுதான் செக்ஷன் 98 36. சோ இந்த ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ்ன்றது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். அதனால நெக்ஸ்ட், இப்போ ஒரு கும்மலா ஒருத்தர் வந்து அஃபென்ஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றது? ஏதாவது படத்துல பாத்துருக்கனா? இல்ல மேபி நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 36 வந்து அப்போ இந்த பர்சன்ஸ்லாம் வந்து பண்ணாங்கன்னா ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அஃபென்ஸ் அவங்க மேல வராதுன்னு சொல்றேன், பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா? இல்ல, நான் சொன்னதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா நீங்க சொல்றீங்க. இல்ல அப்படி இல்ல, யாரா இருந்தாலும் உண்டு. ஓகேங்களா? இப்போ ஒரு குழந்தை வந்து அடிக்குது, அந்த குழந்தை கொல்ல பாக்குது, ஆனா நீங்க குழந்தைய போய் தள்ளி விட்டீங்களே, நீங்க அஃபென்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நம்மளால கேஸ் போட முடியாது. குழந்தை நம்மள அஃபெண்ட் பண்ண வந்தாலும், யாரு நம்ம அஃபெண்ட் பண்ண வந்தாலும், நமக்கு அவங்க எல்லாருக்கும் அகேன்ஸ்டாவும் ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்கு. புரியுதுங்களா மேம்? ஆக்சுவலி எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடுறேன், அடுத்து நீங்க வாங்க. ஓகே மேம். கேர்ள் லைக் a pearl, புரியுதுங்களா? ஓகே, சொல்லுங்க பவித்ரா. இந்த செக்ஷனை முடிச்சிடலாமா? லாஸ்ட் செக்ஷன். ஓகே, இதை மட்டும் முடிச்சிடலாம், அடுத்த டவுட் போயிடலாம். சோ லாஸ்ட் செக்ஷன் 106-44 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இமேஜின் பண்ணிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. இப்போ உங்க ஊரே பயங்கர கலவரமா இருக்கு. அப்போ ஒரு கோஸ்டிங், இதெல்லாம் நடக்கக்கூடாது, சோ ஜஸ்ட் ஒரு கற்பனை. ஒரு கும்பலா ஒரு 50 பேர் வராங்க. என்ன பண்றாங்க? சரமாரியா உள்ள பூந்து எல்லாரையும் வெட்டுறாங்க, ஒரே ரத்தமா தெரியுது. பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல பூந்துட்டு இப்படி அடிக்கிறாங்க, அடுத்த வீட்டுல பூந்துட்டு அடிக்கிறாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உங்க வீடுதான். அவங்க வரப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவுல குழந்தைங்க, இன்னசென்ட்டான ஆளுங்க எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. உங்க கையில ஒரு கலாஸ்னிகாலோ இருக்கு, AK-47 இருக்கு. அடுத்து அவங்க உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாங்க. இதெல்லாம் கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க. உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாங்க, கதவை போட்டு உடைக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கரெக்டா யாரெல்லாம் நம்மள வந்து தாக்க வராங்களோ அவங்களெல்லாம் பார்த்து கரெக்டா சுட முடியுமா? நமக்கே சுட தெரியாது, அப்படியே இன்னும் விட்டா நம்ம திருப்பி நம்மளே சுட்டுருவோம். அந்த மாதிரி ஸ்டேஜ் கரெக்டா பார்த்து சுட முடியுமா? முடியாது மேம்.
முடியாது. அப்ப நடுவுல இருக்க குழந்தைங்க, பெண்கள் யாரெல்லாம் பயந்து ஓடுறாங்களோ அவங்களையும் நீங்க அஃபெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? எஸ் மேம். இந்த மாதிரி யாரையாவது நடுவுல அஃபெண்ட் பண்ணிட்டீங்க, ஐயோ பாவம் அந்த குழந்தை அவங்க அம்மாக்காக அழுதுட்டு நின்னுச்சு, நீ உன்னை காப்பாத்திக்கிறன்றதுல மத்தவங்கள சுடும்போது அந்த குழந்தையும் சுட்டு சாவடிச்சிட்ட, மர்டர் அப்படின்னு உன்னை தூக்கி ஜெயில போட முடியுமா? நோ மேம். மோட்டிவ் இல்ல. போடக்கூடாது. எப்பயுமே நமக்காக மத்தவங்களை கொல்லக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பாத்துட்டு வந்தோம். கரெக்டா? ஆமா தானே? நெசசிட்டிக்கும் நமக்காக மத்தவங்களை கொல்லக்கூடாது. ஒரு த்ரெட்டன்ட் ஆக்டா இருந்தாலும் ஒன்ன சேவ் பண்றதுக்காக இன்னொருத்தனை கொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஆனா அதுக்கெல்லாம் எக்ஸெப்ஷன் இந்த செக்ஷன். பிரைவேட் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டெட்லி அசால்ட். பயங்கரமான ஒரு அசால்ட் நடக்குது. ஒரு ரிஸ்க் ஆஃப் அந்த டெட்லி அசால்ட் நீ அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத் உனக்கு இருக்கு. கொஞ்ச நேரத்துல நீ சாக போற, ஆனா நீ தப்பிக்கலாம், உனக்கு ஒரு வே இருக்கு. ஆனா இன்னசென்ட் ஆளுங்களை நீ ஹார்ம் பண்ணாம தப்பிக்க முடியாத சூழ்நிலை. சோ அந்த சூழ்நிலையில நீ இன்னசென்ட் எல்லாம் ஹார்ம் பண்ணினா பரவாயில்ல. யூ ஹாவ் தட் ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ். அத சொல்றதுதான் 106. நான் சொன்ன எக்ஸாம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க கீழே இல்லஸ்ட்ரேஷனா கொடுத்துருப்பாங்க. ஓகே, புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த செக்ஷன் வரைக்கும் டவுட் இருந்ததுன்னா மேபி பிரேக் போயிட்டு கேட்கலாமா? ஏன்னா நான் பிரேக் லேட்டா விட்டேன், கிளாஸ் லேட்டா எடுத்தேன்னா எனக்கு மெசேஜ் வந்துச்சு நேத்து, மேம் 10 நிமிஷம் தான் பிரேக் விட்டீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னாங்கன்னா அரை ஹவர் பிரேக் விட்டீங்க மேம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் தான் பிரேக் விட்டேன். அதுக்கு ஒரு ப்ராப்ளம். சோ நம்ம என்ன பண்ணலாம், மேக்சிமம் இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம், அரை ஹவரும் வேணாம் 10 வேணும், ஒரு 15 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு we will come back. 8:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 9 o'clock ஷார்ப்பா முடிச்சிடும். ஆனா நீங்களாம் ஜட்ஜுக்கு படிக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுறதெல்லாம் நீங்க கவலையே படக்கூடாது. அது என்னோட ரெக்வெஸ்ட். ஓகே, சோ we'll go for break. அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் முடிச்சிட்டு ஃபைனலா டவுட் செஷன். ஓகே பவித்ரா, ஃபைனா? டவுட் இல்ல மேம், சும்மா என் ஸ்டோரி ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் மேம், சின்ன வயசுல. ஸ்டோரியா? அதுதான். கண்டிப்பா அதை நான் கேட்டுட்டு தான் போவேன். நீங்க எண்ட்ல சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? Done. We'll go for a break and come back at 8:30. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி எப்ப வரைக்கும் பண்ணலாம்னு கேட்டிருந்தேன். யாராவது பார்த்துட்டு வந்தீங்களா? 21 அமெண்ட்மெண்ட் 20 வீக்ஸ் வரைக்கும் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க மேம். ஒரு டாக்டர்னா 2 டாக்டர் கன்சல்ட் ஸ்பெசிபிக் கேசஸ்ல 20 to 24 வீக்ஸ் வரை பண்ணலாம். மேக்ஸிமம் 24 வீக்ஸ் மேம். இப்போ 30 வீக்ஸ் கொடுத்திருக்காங்க மேம். 20 to 24. அதான் ஒரு ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா கூட குழந்தை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட டெர்மினேஷன் பண்ணலாம். ஆனா வெரி ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஒன் ஆஃப் த சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட உயிரே பயங்கர ஆபத்துல இருக்கும், அந்த மாதிரி டைம். சோ சர்க்கம்ஸ்டான்சஸ் டிஃபர். பட் 20 to 24 நம்ம எடுத்துக்கலாம். 30 எப்பன்றது அடுத்தடுத்த இதுல தான் நம்ம பார்க்கணும். சோ பேசிக்கா சொல்ல வர்றது என்னன்னா, மிஸ்கேரியேஜ், காஸ்டிங் மிஸ்கேரியேஜ் அப்படின்றது ஒரு சர்டன் வீக்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அது டோட்டலி இல்லீகல். அம்மாவோட கன்சென்ட்டே இருந்தாலும் கன்சென்ட் வில் நாட் கியூர் மிஸ்கேரியேஜ். அந்த கான்செப்ட தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஓகே, அதுக்காக தான் நான் ரிலேட் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். சூப்பர் சௌமியா, நீங்க சாட்ல எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. வெரி குட். ஓகே, சோ இது எல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்குள்ளயும் நம்ம அடுத்த சாப்டர் போயிடலாம், which is offense